இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்? இந்த குரு பயிற்சியில் பெரிய ஒரு சந்தோஷத்தில் கைத்தட்டக்கூடிய ஒரு நிலைமைகளில் மேஷராசி நண்பர்கள் முதன்மையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இந்த மகாயோகம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்? ஏன் மகாயோகம்? குரு உச்சமடையக்கூடிய வேலைகளில் திரிகோணத்தில் சனி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷராசி நண்பர்கள் பாதி பேருக்கு வேலையில் வெறித்தனமான முன்னேற்றம் இருக்கும். சின்ன முன்னேற்றம்லாம் இல்லை, ஆரம்பித்தா அது அப்படியே லெவல் அப்படியே ஏறிண்டே இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும். ரெண்டாவது, எதிர்பாராத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. அஷ்டமஸ்தானம்னா அசிங்கம், அவமானம், எதிர்பாராத ஆக்சிடென்ட்டு, நெகட்டிவாக இருக்கிறது, தப்பான செயல்கள், தீய செயல், நெகட்டிவிட்டி, இது எல்லாம் ஒழிஞ்சிடும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கும்போது நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம உள்ளே போகும்போது அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நமக்கு தெரியாது ஃபேமிலிக்குள்ள உங்கள் ஹஸ்பண்ட் மூலிமா இவ்வளோ அளவுக்கு பணம் வரும், உங்கள் ஒய்ஃப் மூலிமா இவ்வளோ அளவுக்கு பணம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது வேலையில் உங்களை தங்க தட்டில் வச்சு தாமனத்தில் வச்சு தாங்குவானுங்க. குருவுடைய பார்வை பலம் அந்த அளவுக்கு பலம். ஏன்னா மேஷத்துலேருந்து மகரம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நீங்கள் போய் செய்கிற ஒரு வேலையும், அதாவது ஆணி அடிச்சா இப்படிதான் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால கண்டிப்பாக வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், இந்த செக்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தில் பயங்கர மாற்றங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். வரியத்தில் சனி போய் உட்காந்துருக்கிறதுல குருவுடைய பார்வை சனி உட்காரும்போது இஎம்ஐ அமௌண்ட்டு குறையும், இஎம்ஐ கட்டுறது குறையும். அதே மாதிரி தூக்கமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இனிமேல் கொஞ்சமாவது தூக்கம் வரும். எங்கேயோ இருக்கேன் சார், நான் வெளியூரில் இருக்கேன் சார், அயர்லாண்டில் இருக்கேன், ஸ்காட்லாண்டில் இருக்கேன், ஸ்ரீலங்காவில் இருக்கேன், எங்கே இருந்தாலும் சரி இனிமேல் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷம், சுபிக்ஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். கிரெடிட் கார்டு, எக்ஸ்ட்ரா வட்டிக்கு, கந்து வட்டிக்கு லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறது, இந்த மாதிரி பொதுவாக ஏதோ ஒரு பிடி, ஒரு வாரண்ட் மாதிரி கையை 2 கட்டி போட்டிருக்கக்கூடிய நிலைமையில குரு பார்வைங்கிறது உங்களுக்கு ஒரு பெயில் கிடைச்ச மாதிரி. அந்த அளவுக்கு இந்த மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய டைமிங். என்ன கவனமா இருக்கணும்? மேஷத்துல பிறந்தவங்களுக்கு செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி முதுகு தண்டுவடம், இதெல்லாம் சூட்டு கட்டி கொப்பளம் மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். சொந்த பந்தங்கள், சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி எதுலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுங்கிறது. நம்ம சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள், நான் சொல்றது கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள், பல்மனாலஜிஸ்ட், நான் சொல்றது இந்த லங்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனால் அந்த பார்வை பலம் உங்களுக்கு வெறியான ஒரு வெற்றி கொடுக்கறது. அதில் மெயினாக லாபஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை அடிக்க ஆள் கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாதுன்னு நம்ம அம்மா எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி எதிரியே கிடையாது. ராகு உட்காரும்போது பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம். அது குருவுடைய பார்வை பலன்லேருந்து வெளியே வருதுங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னு கேட்டால் குரு ராகு சண்டால தோஷத்துலேருந்து வெளியே வருது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்துலேருந்து குரு வெளியே வருவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். குரு உச்சமடையும் பொழுது இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சக்ஸஸ். வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. வெளியே மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் எல்லாமே சரி. என்னன்னா உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். உங்கள் வீடு ஒரு தலைமை செயலகமாக மாறும். எல்லாரும் உங்கள் வீட்டில் உட்காந்து பேசினாங்கன்னா சக்ஸஸ். உங்கள் வீட்டில் நிச்சயார்த்தம் பண்ணால் அது கல்யாணம் ஆகிடும். உங்கள் வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணால் மற்றவங்க வீடு கட்டிடுவான். உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. நிறைய பேர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, விவசாயங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைமிங். ஏன்னா இந்த குரு பயிற்சி மேஷத்துக்கு சந்தோஷத்தோட டப்பை கொடுக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும், பிளானிங் கொடுக்கும், செட்டில்மெண்ட்டை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பானா சார் அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ண முடியாது, ஆப்வியஸ். அதனால கண்டிப்பாக இது ஒரு பொருளாதாரத்தில் மட்டும்தான் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மேஷராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சியாக இருக்கப்படுது. மேஷ ராசியில இருக்கிற பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? மெயினான விஷயமே இந்த வரையஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேஷராசி நண்பர்களுடைய பெற்றோர்கள் இவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணிப்பாங்க. என் பையன் இப்படி இருக்கானோ, அப்போ அவன் கஷ்டப்படுறானோ, எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் மேலே வர முடியும். அதில் குரு பார்வை இருக்கனால அந்த மன கஷ்டங்கள், மனசில் கூடிய ஓவர் திங்கிங்கு, அவங்க ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். நான் சொல்றது மேஷராசி நண்பர்களுடைய பெற்றோர்கள். மேஷராசியில் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விமோச்சன காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறையா காசி, கயா, ராமேஸ்வரம்னு சொல்லி நிறையா இந்த டிராவலிங் அவங்களுக்கு நிறையா இருக்கும். நிறைய பேர் சுற்றுலாலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவங்களுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது சேர்த்து வைக்கக்கூடிய பிராப்தம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா. மேஷ ராசினியர்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயமா குருவுடைய பார்வை பலன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால மற்றவங்க மேலே தப்பு கண்டுபிடிக்கிற நேச்சர் போயிடும். ஏன்னா நெகட்டிவிட்டி கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல,
நெகட்டிவிட்டி கில்ஸ். பட் இங்க நெகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குருவுடைய பார்வை பலன் இருக்கனால அந்த நெகட்டிவிட்டியே செத்து போயிடும். அஷ்டமஸ்தானத்துக்கே குரு பார்வை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க மேல தப்பு கண்டுபிடிக்க மாட்டீங்க. கொஞ்சம் எல்லாருக்கூட்டியும் கொஞ்சம் நட்பா போகக்கூடிய வாய்ப்பு. நானுங்கிற டாமினேஷன் வராது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க இயல்பா சொன்னாவே மத்தவங்க ஏத்துக்கக்கூடிய நிலைமைகள்ல மத்தவங்க மாறுவாங்க. அதனால ரிலேஷன்ஷிப் பொதுவா நல்லா இருக்கும். ஓகே. நீட் எக்ஸாம்ஸ் வந்து மேஷராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் sir? ஃபென்டாஸ்டிக். அதாவது இப்போ மாணவிகள் நிறைய பேர் வந்து நீட் எழுதியிருக்காங்க. என் பையன் டாக்டர் ஆவானான்னு கேள்வி. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால 100% வந்து உங்க பசங்க டாக்டர் ஆவாங்க. ஒருவேளை நீங்களே எழுதிருந்தா கூட அது கண்டிப்பா கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னாவே மினிமம் 520 மார்க்குகள் தாண்டும் எனக்கு தெரிஞ்சு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வெயிட்டிங். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நீங்க டாக்டர். சூப்பர் சார். ஐஐடி அண்ட் சிவில்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் sir? இன் ஜென்ரல்மா போட்டி தேர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா குரு பார்வை 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கணும். அஷ்டமஸ்தானம் கஷ்டத்தை கொடுக்காம இருக்கக்கூடிய, பிளான் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, என்ன படிச்சோமோ அது மட்டும் வரக்கூடிய ஸ்தானம்ங்கிறது தான் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறுறார். அப்படி குரு மாறுறார் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம், பெரிய அளவுக்கு சக்சஸ் உண்டு. அப்ப மேஷராசியில பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணுவாங்க. தைரியமா இருக்கலாம். சூப்பர். ஜாப்லாம் எப்படி இருக்கும் சார் மேஷராசி நேயர்களுக்கு? அதாம்மா இப்ப ரெண்டு விஷயம் சொல்லலாம். விரயஸ்தானத்துக்கும் குரு பார்வை, 10ஆம் இடத்துக்கும் குரு பார்வை. அப்ப தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது அப்படியே உயர்ந்துட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு கடகத்துல கேது இருந்தாலும், விருச்சிகத்துல கேது இருந்தாலும், கன்னியில் கேது இருந்தாலும், அதே மாதிரி தனுசுவில் கேது இருந்தாலும் நீங்க வேலையை விட்டுருவீங்க. ஐயோ வேலையை விட்டுருவோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வேலையே விட்டாலும் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால புது வேலைக்கு சந்தோஷமா போவீங்க. அந்த வேலை உங்களுக்கு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனா வேற ஊரு, வேற நாடு, வேற இடம், வேற ஸ்டேட்டு அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இன்ஃபேக்ட் அதான் உங்களுக்கு பெரிய ஒரு growth-ஐ கண்டிப்பா கொடுக்கும். அதனால ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர். மேஷராசி நேயர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது என்ன, லாபத்துல ராகு இருக்கிற வரைக்கும் பொதுவாகவே வந்து நம்ம வெளிநாடு யோகம்ங்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ என்னன்னா, அந்த குரு வந்து கிளம்பி ராகுவுடைய கன்ஜங்ஷன் வந்து வெளியே போறாருங்கிறதுனால வெளிநாடு வாசிகளுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். எப்படி? அவங்க சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஹெல்ப் மூலியமா இவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஷத்துல கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிரைட்லி தேர். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? டிசம்பர் வரைக்கும் பெருசா சொல்ல முடியாது. ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு உங்க சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃபா இருந்தாலும் சரி, பசங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரொம்ப முரட்டுத்தனமா கொஞ்சம் டிசிப்ளின்லாம் ரொம்ப ஓவரா வந்து ஃபாலோ பண்ண வைப்பீங்க. அதனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இடிக்கும். கொஞ்சம் நீங்க அந்யோன்யமா போனா பெட்டரு. இன்ஃபேக்ட் நவம்பருக்கு அப்புறம் கல்யாணத்துக்குரிய வாய்ப்புகள், நவம்பருக்கு அப்புறம் காதலக்கூடிய வாய்ப்புகள், நவம்பருக்கு அப்புறம் குழந்தை பிறப்பக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பேட்சப் ஆறது, அந்யோன்யத்தை கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? சூப்பரா இருக்கு. ஏன் இருக்குன்னா, இவ்வளவு நாள் நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட், குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உடம்புல வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்டு கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கும். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணாதான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிபி மாதிரி விஷயங்கள், சுகர் மாதிரி விஷயங்கள், சில பேருக்கு இந்த ப்ரெக்னன்சி சுகர்லாம் வரும். அதெல்லாம் வந்து இப்போ டைமுக்கு கொஞ்சம் குறையும். ரெண்டாவது நவம்பருக்கு அப்புறம், செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை உண்டு. அதனால கண்டிப்பா செப்டம்பருக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு 3-4 மாசம் ஆகும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷராசி நேயர்களுக்கு வந்து செஸ்ட், பிரெஸ்ட், பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வரும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் சார்? அதாவது ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது 10% மட்டும்தான். 90% க்ளோரியஸாக இருக்கு. அந்த 10% காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம சில வழிபாடுகள் நமக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது துங்கபத்ரா நதி தீரம், நான் சொல்றது காவேரி நதி தீரம், இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள். அதாவது இப்போ நீங்கள் ராகவேந்திரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா ஜீவ நதின்னு சொல்லுவோம். அந்த துங்கபத்ராவில் போய் குளிச்சுட்டு ராகவேந்திரரை பார்த்துட்டு வந்தால் பெரிய மாற்றம். இது வந்து கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. இப்போ நீங்கள் முடியாதுங்கிற பட்சத்தில் காவேரியில் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் நிறைய இருக்குது. அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்?
ரிஷபராசி நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பெரிய ஒரு சந்தோஷமான டைம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னேன். ஏன்னா ரிஷபத்துல பிறந்த எந்த ஒரு கலை சம்பந்தப்பட்ட இலக்கியம் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய டைம் பீரியட். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சம்னா நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது அப்படிதான் நடக்கும். ரெண்டாவது மைண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், மைண்ட் ஓப்பன் அப் ஆகும். இளைய சகோதரன் சகோதரிகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒரு லேண்டை விற்க முடியல, இல்லை நிலத்தை விற்க முடியல, வீட்டை விற்க முடியலன்னா கண்டிப்பாக வித்துடலாம். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, மீடியா ஏஜென்சி, அதே மாதிரி ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சரில் இருக்கிறவங்க, டிராஃப்ட்மேனாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வெறித்தனமான முன்னேற்றம்ங்கிறது இந்த குரு பயிற்சியில் ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஷோராக சொல்லலாம். அதில் பெரிய ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை. கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம்ங்கிறது நவம்பருக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், கன்சீவும் ஆகும். 7, 9, 11 அப்படிங்கக்கூடிய லாபஸ்தானங்களுக்கு எப்பெல்லாம் அந்த குரு பார்வை வருகிறதோ அப்போ அகம் சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கடன் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்க, கடன் நிர்மூலமாகும் அப்படின்னு சொன்னா. எந்த நட்பு தூரமா போனாங்களோ அந்த நட்பு ரொம்ப ஏங்கி வருவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல கண்டிப்பா அந்த நட்பு ஏற்படும். புது பிஸ்னஸ் ஒன்று கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். காதல் திருமணத்தோட நல்ல, அதாவது டைரெக்டாக வீட்டில் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா சாதகமாக அமையும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அவர் மோஸ்ட்லி ஒரு டாக்டராக இருக்கலாம், சர்ஜனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மிலிட்ரி பேஸ்டு பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகியாக இருக்கலாம். அதுக்கான சான்ஸ் உண்டு. ரெண்டாவது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு உங்களுக்கு 9ஆம் வீடா இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அதுக்கு குரு பார்வை இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில ஒரு பெரிய ஒரு மாற்றம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கலை, இலக்கியம், அரசியல்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நட்பு வட்டாரங்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதாவது எந்த விஷயத்தையுமே சில பேர் கேட்பாங்க, எனக்கு அது ஈஸியா தானா கிடைக்குமா, நான் ரொம்ப முயற்சி பண்ணுமான்னு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு எல்லாமே தானா அமையும். நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம். உங்க மாரல் பூஸ்ட் சும்மா கும்முன்னு இருக்கும். அந்த அளவுக்கு மைண்ட் லெவல்லையும் சரி, ஒரு கிளாரிட்டி லெவல்லையும் சரி, ஸ்ட்ராட்டஜி லெவல்லையும் சரி, கான்ஃபிடன்ஸ் லெவல்லையும் சரி, பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கா ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதுமா. ஓகே, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயம், ரிஷபத்துல ஒரு பெற்றோர் இருந்தானா அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. ரிஷபராசி நண்பர்களுக்கு பொதுவா ஹார்ட் ஒர்க்கர்ஸ், எதுலையா இருந்தாலும் சரி பயங்கர உழைப்பை போடுவாங்க. இன்னொன்று, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கிளியரா இருப்பாங்க. எப்பவுமே சொகுசா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால கண்டிப்பா இந்த 3 இருக்கிறவங்க கிட்ட பெற்றோர்கள் ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் ரிஷபத்துல பிறந்த பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பசங்களோட முன்னேற்றத்தை கண்டிப்பா இந்த வருஷம் பார்ப்பாங்க. உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்க பசங்களுக்கு கல்யாணம், குழந்தை எல்லாம் நடக்கும். ரெண்டாவது, அந்த இறுக்கமான மனநிலை ஃபர்ஸ்ட் கட் ஆகும். அதனால ஃபேமிலி கூட ஒரு அந்யோன்யம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அதிகமாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், லவ் கன்ஃபார்ம் ஆகும். நான் சொல்றது லவ் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்றீங்கன்னா இப்போ கிரீன் சிக்னல் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் நடக்கும். ஆனா இந்த குரு உச்சம் பெறும்போது அந்த லவ்ங்கிறது இன்ஃபேக்ட் ஒரே ஜாதியா இருந்தா பிரச்சனை கிடையாது, ஜாதி மாறி கல்யாணம் பண்ணும்போது அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சம்னா மோஸ்ட்லி ஜாதி மாறி பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஸ்டில் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த பீரியட் ஆஃப் டைம் மகாபுருஷர்கள் பிறக்கக்கூடிய டைமிங். ரிஷபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குருவுடைய பார்வை பலன் லாபஸ்தானத்துக்கும் பாக்யஸ்தானத்துக்கும் பறதுனால குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கும், பெரிய வெற்றியாளராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணும் அப்படின்னு சொல்றேன். அதனால நல்லா இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீட், ஐஐடி, சிவில்ஸ் இந்த மாதிரி போட்டி தேர்வுகள்லாம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? போட்டி தேர்வுன்னு வந்துட்டாவே பொதுவாக அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். 2, 6, 10 கூடிய பாவங்கள். அதுல ரிஷபம், மகரம் அண்ட் கன்னி, இது 3மே கரெக்ட் ஆகும். இதுல எந்த இடத்துல குரு பார்வை விடுகுதோ அவங்க ஜெயிக்கக்கூடிய எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா மகர ராசிக்கும் சரி, கன்னி ராசி நண்பர்களுக்கும் அந்த குரு மாற்றம் வருது. குரு பார்வை மகரத்தின் மேல விழுகிறது. பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவா இருக்கு. லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். மீனிங் என்ன? நீங்க என்ன அப்ஜெக்டிவ்ல படிக்கிறீங்களோ, எந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, உங்க யூகனை, நான் சொல்றது இதுதான் வரும், இதுதான் நடக்க போகுது, இதுதான் நான் எழுத போறேன், இதுதான் என்னோட ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும். இது அப்பவே நான் நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பசங்களாம்.
அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால ரிஷபராசி நண்பர்களை பார்த்து பெருசாக திங்க் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கேரண்டியாக நடக்கும். அண்ட் உங்கள் பிளான் வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். லாபஸ்தானம் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் தானாக சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால அதுலேயுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும். ஜாப்லாம் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ரிஷபராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலுக்கான முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா, ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இடமாற்றம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இடமாற்றம், நிறைய பேருக்கு வேற ஊர்ல போய் ஒரு பிரான்ச்சை நீங்க நடத்துறது, வேற ஊருக்கு போய் ஒரு விஷயத்த வந்து நீங்க பாத்துக்கணும். இதே ஊரு இதே கம்பெனி, ஆனா இது வேற ஊர்ல போய் நம்ம ஒரு விஷயத்த நடத்துறோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. இதுல மெயினா ரிஷபத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் பார்த்துக்க வேண்டியது பேசிக்கலா கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதி, சைனசைட்டிஸ், எபிக்ளாட்டஸ், இந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். செவித்திறன்னு சொல்லுவோம், அதாவது ஹியரிங் சம்பந்தப்பட்ட டிஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும். ஓகே, இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? கன்ஃபார்மா இந்த வருஷம் ஃபாரின் போயிடுவாங்க. ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால 100% ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அது தானா நடக்கும். ரெண்டாவது, நீங்க இவ்வளவு நாள் வந்து இன்னொன்னு நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து வேலை மூலியமா ஜாப்லயே அவங்க அனுப்புவாங்களா இல்ல நான் அங்க போய் படிச்சு வாங்கணுமா அப்படிங்கிறது இருக்கும். மோஸ்ட்லி ஜாப் மூலியமாவே நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும்? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஏன்னா சொன்னேன், அகம் சார்ந்த பாவகங்கள் அப்படின்னு சொல்றது 5ஆம் இடம், 7ஆம் இடம், லாபஸ்தானம், பாக்யஸ்தானம், இது எல்லாத்துக்கும் குருவுடைய பார்வை பலம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், லவ் எல்லாமே ஒரு ஹோல்சமா ரிஷபராசி நண்பர்களுக்கு தூள் கலப்பும் இந்த குரு பயிற்சி. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? 5வது, அதாவது என்னன்னா, இந்த பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை பெறும்போது சில பேருக்கு ஜென்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மொட்டிலிட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்குங்க, அதனால உயிர்ப்பு தன்மைன்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை, பாக்யஸ்தானத்துக்கும் பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும், ரெடி ஆயிடும். அதனால குழந்தை பிறப்புங்கிறது பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது, ஈஸியா நடக்கும், தைரியமா இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்க கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, செவித்திறன்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அப்படி இல்லைன்னா பெருந்தேவி தாயார், இந்த மாதிரி இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 இந்த டைம்குள்ள போய் முடிஞ்சா ஒரு பலன்னு இருக்கக்கூடிய பிங்க் கலர் சாரி இல்லைன்னா வயலட் கலர் சாரி அந்த தாயாரை கொடுத்து ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண சொல்லி அதை நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் தானம் பண்ணலாம். நான் சொல்றது ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி கூட பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணலாம். மஞ்சள், தாழம்பூ, குங்குமம் இதெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து வேண்டிட்டு வந்தாவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமா. அடுத்ததா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், எப்படி இருக்கும்? பணத்தில் அப்படியே ஸ்டைலாக என்ன சொல்லுவாங்க, மிரட்டி விடக்கூடிய நிலைமைகள்ல மிதுனராசி நண்பர்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மிதுனராசி நண்பர்கள் மாறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். இப்பெல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே களமே மாறிடுச்சு, எல்லாமே சோஷியல் மீடியா, எல்லாமே வந்து லைஃப் வந்து அப்டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 70 வயசு தாத்தா உட்காந்து ஜாலியாக ரீல்ஸ் போடுறாரு என் பக்கத்து வீட்டில், அதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங்கிறதும் உண்மை. அந்த ட்ரெண்ட் சேஞ்சிங்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், இக்னிஷன் பாயிண்டே வந்து மிதுனராசி நண்பர்களாக இருப்பாங்க. மிதுனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, போன ஒரு வருஷம் கண்டிப்பாக ஹெல்த்து, கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை, பேசிக்கலாக பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து, அதாவது உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டாவது, நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ்லாம் மற்றவனுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அருணாச்சலம் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவாரு, நான் ஒரு தடவை சொன்னா 100, பாஷா படத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அந்த பாஷா படத்துல வந்து சொல்லுவார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் நீங்க சொன்னா அது நடக்கும். அந்த மரியாதை, கௌரவம், செல்வாக்கு எந்த லெவல்ல நீங்க இருந்தாலும் சரி, ஒரு குட்டி பையனா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, சொன்னா வார்த்தைக்கு மரியாதை இருக்கா அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிதுனராசி நண்பர்களுக்கு பயங்கரமான மரியாதை, வெறித்தனமான பண வரவு. குரு உச்சஸ்தானம் பெறும்போது பேசினா பணம், அட்வைஸ் பண்ணினா பணம், கன்சல்டண்டா நீங்க மாறினீங்கன்னா பணம். நிறைய பேர் லேடிஸு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம்ங்கிறது அமேசிங். கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு, கடனை எல்லாம் 0 ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை.
மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில பெரிய ஒரு இமாலய சாதனை படையக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் தொழில் ஆரம்பிங்க, செகண்ட் தொழில், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் ஒன்றில் மட்டும் இல்லை சார், இதுவும் பண்றேன், இதுவும் பண்றேன், இது பண்றேன். அதனால இதுல ஒரு பேசிவ் இன்கம்னு ஒன்று ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இருக்கு. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது, அது இப்போ வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதுல ஒரு சொச்சமா ஒரு வட்டி மட்டும் வந்துட்டு இருக்குங்கிற சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங் வந்து மிதுனத்துக்கு இட்ஸ் அ க்ளோரிஃபைட் டைம். அதனால பொதுவாக மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துக்கு பிரச்சனை கிடையாது. இன்சூரன்ஸ் பணம், எதிர்பாராத அவுட்லெட் பணம், சில பேருக்கு வந்து இந்த அலவன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் சடனா ரிலீஸ் ஆகுது, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் சடனா வருது. நிறைய பேருக்கு ஹெல்த் ஜம்முன்னு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. மாத்திரை போட்டா வயிறு வேலை செய்யும், மாத்திரை போட்டா உடம்பு ஹெல்த் ரெடியும். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது ஔஷதியம் வேலை செய்யும், நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும், சர்ஜரி பண்ணா சீக்கிரம் ஹீல் ஆகும். அதுதான் இங்க முக்கியமானது. அப்ப என்ன அர்த்தம், ஃபேமிலிக்குள்ள பிரிவு, நான் வேணாம் நீ வேணாம் நம்ம பிரிஞ்சிடலாம், இந்த மாதிரி லைஃப் எனக்கு செட் ஆகும்னு சொன்னா கூட இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கிறதுனால 2 பேரும் உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. அதாவது காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓவரா பேசுவாங்க, நைட் 8லேருந்து காலையில் 8 வரைக்கும் சத்தமே இருக்காது. மீனிங் என்ன, எல்லாம் சரியாயிடும்னு அர்த்தம். எல்லாமே 5 மணி 6 மணிக்கு அப்புறம் சரியாயிடும்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. அதனால மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டைமிங்னு கண்டிப்பா சொல்லலாம். சூப்பர். மிதுன ராசி நேயர்கள்லாம் வந்து சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பாங்க நீங்க சொல்றதை கேட்டு. கண்டிப்பா. ஸோ மிதுன ராசியில பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்? முதல் விஷயமா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குன்னாவே பெற்றோர்களுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ஒருவேளை லாஸ்ட் 1 இயர் ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா கூட அவங்க குயிக்காக ஹீல் ஆவாங்க. அதே மாதிரி மனசுல சங்கடங்கள் ஃபர்ஸ்ட் பெற்றோர்களுக்கு இருக்காது. பெற்றோர்களை சுமையா கண்டிப்பா இவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதனால கண்டிப்பா பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் திடீரென்று நடக்கும். எதிர்பார்க்கல, திடீர்னு போனோம், பொண்ணு பார்க்கலான்னு போனோம், அந்த பொண்ணு ஓகேன்றுச்சு. ஒரு வீட்டில் கல்யாணம், நாங்கள் போனோம், சாப்பிட்லான்னு போனோம், அங்கே தட்டு மாத்திர இடத்துல ஒருத்தர் சொன்னார் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு மேட்ச் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சடனாக அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால கண்டிப்பாக மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு பொதுவாக ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடம்னாவே பொதுவாக மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அந்த மறைவு ஸ்தானத்துக்கு ஒரு பார்வை இருக்கும்போது பிரச்சனை இவங்க மூலியமா வராது, இவங்கனால இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ஃபைட். இவங்க வந்து எனக்கு சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்யோன்யமா போகலாம், சண்டை போடாம போகலாம், ஆர்குமெண்ட் பண்ணாம போகலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் அதிகமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், வாழ்க்கை துணை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து போகணும். எதுவா இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ள எல்லாமே இருக்கும், கஷ்டம் நஷ்டம் அப்படி எல்லாமே இருக்கும். நீங்க வந்து கையை பிடிச்சி 7 சுத்தும் போதே அக்னிஸ்தானம் அக்னி ரூபத்துல அக்னிய சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்ப கஷ்டத்துலயும் சரி, இதுலயும் சரி, எல்லா துக்கத்துலயும் சரி, சந்தோஷத்துலயும் சரி கூட இருக்கணுங்கிறது தான் அதுல ஒரு இது சொல்லுவோம். அதனாலதான் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச நாதி சராமி அப்படின்னு சொல்லுவோம். என்னவா இருந்தாலும் தர்மம் அறம் பிரகாரம் நடக்கணும். அதனால இதெல்லாம் வந்து ஃபேமிலியில விட்டு கொடுத்து போனா மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய காலகட்டம். நீட், ஐஐடி அண்ட் சிவில்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? போட்டித் தேர்வு அப்படின்னு வந்துட்டாவே அது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நீங்க எதிர்பார்க்கறதோட சரியான ஒரு மார்க் கிடைக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீட்ல வந்து ஒரு 500 மார்க் வாங்குவேன்னா நீங்க 550 மார்க் வாங்குவீங்க. there be a range of 10% ஆஃப் அதிகமான ஒரு மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 2வது 8ஆம் இடம். நான் எதிர்பார்க்கல, எனக்கு இங்க சீட்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல, ஆனா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமான படம் கொடுக்காம ஒரு மீடியமா ஒரு தொகை கொடுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சிவில் சர்வீஸ்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும். அதாவது நான் எதிர்பார்க்கறது எனக்கு மார்க் வருதுங்கிறதே பெரிய விஷயம். சில பேர் வந்து கொஸ்டினே தப்பா கேட்பாங்க. அந்த ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ வாட் எவர் இட் இஸ் தேர், அந்த மார்க் வந்தா இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது குவாலிஃபை இந்த மாதிரி தான் நடக்கும். அஷ்டமத்து குரு. அப்ப மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராம இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தப்பானதுக்கான மார்க் வரதுனால உங்களுக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய வாய்ப்புகள். தொழில் ஸ்தானத்துக்கே டைரக்டா குரு பார்வைனால மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உறுதியா நடக்கும்ங்கிறது சொல்லலாம். ஜாப் சார் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம்ங்கிறது 10ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கனால கண்டிப்பா நிறைய பேர் வேற ஊரு, வேற நாடு, வேற தொழில், வேற உத்தியோகம், ஃபீல்டே மாறுறது, இந்த மாதிரிலாம் சர்வசாதாரணமா ஜம்ப் பண்ணுவாங்க. அது மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து உங்க மனசுக்கு தோணும் இதுதான் கரெக்டுன்னு, அது தோன்றதை நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தொழில சூப்பரான முன்னேற்றத்தை உறுதியா பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல தான் இவங்க இருக்காங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு சார்? ஒரே விஷயம் தான், பாக்கியத்துல ராகு. பாக்கியம் மீனிங் லக். பாக்கியம்னா லாங் டிராவல், பாக்கியம்னா சுயதொழில் செஞ்சலாமா அப்படிங்கிற ஒரு யோகம். 2வது ராகு அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வேலையில சனி வந்து டிசம்பர் வரைக்கும் சனியோடைய வீட்டுல ராகு உட்கார்ந்துருக்கும். மோஸ்ட்லி மலேசியா மாதிரி இடங்கள் போறது, சிங்கப்பூர் மாதிரி இடங்கள் போறது,
ஒரு சில பேருக்கு துபாய் மாதிரி இடங்களுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். இந்த டிசம்பருக்கு அப்புறம்லாம் துபாய் நல்ல growth இருக்கும். துபாய் ரியல் எஸ்டேட் சூப்பராக போகும். அதெல்லாம் வந்து மிதனத்துக்கு வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கு சார்? ஒண்ணுதான், 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல கனெக்ட் ஆகும்போது எதிர்பாராத கல்யாணம், எதிர்பாராத விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். வேற ஒரு செப்டம்பர் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணுறதோட நமக்கு ஏத்த பொண்ணு, நமக்கு ஏத்த பையன், என்னோட வைப், என்னோட வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நம்ம மனசை வந்து லயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபேமிலி அமையும். சரி, கல்யாணம்ங்கிறது ஆண் பெண் மட்டும் கிடையாது. அவங்க வீட்டார், இவங்க வீட்டார், அந்த அந்யோன்யம் இருந்தால் தான் லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கும். இன்னைக்கு வேணா பக்கத்தில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் அவங்க வீட்டில் மாவன் வச்சா அவங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க வீட்டில் இருக்க அங்கே போவாங்க. இந்த மாதிரி தான் இருந்தால் மட்டும்தான் கல்ச்சர் வளரும். அதனால மிதுனராசி நண்பர்களுக்கு செப்டம்பருக்கு அப்புறம் திருமண பாக்கியம், கல்யாண பாக்கியம் எல்லாமே, இன்ஃபேக்ட் குழந்தை பாக்கியம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. சரி, இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்காதா அப்படின்ற ஏக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த பாக்கியம் இருக்குங்களா சார்? அதாவது ரெண்டுமா. இப்போ குரு எப்பெல்லாம் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் இதுக்கு போறாரோ, அதாவது சிம்மத்துக்கு போவார் அதிசாரமா, அந்த ஒரு 4 மாசத்துல ஆண் குழந்தை பிறக்கறதுக்கு ஜாஸ்தியான டைமிங். செப்டம்பருக்கு முன்னாடி வித் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பெண் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறது. சந்திரன்னா பெண் குழந்தை, சிம்மம் அப்படிங்கிறது சூரியன், சூரியன்னா ஆண் குழந்தை. சாட்சாத் அவங்க தாத்தாவே வந்து மறுபடியும் பிறப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அப்போ செப்டம்பருக்கு அப்புறம்னா மேக்சிமம் ஆண் குழந்தை, செப்டம்பருக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்க சொல்றோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா எது சார்? 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்று, இந்த கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த வடிகள் ஒத்த தலைவலி மாதிரி விஷயங்கள் வரலாம். சின்ன கொழுப்பு கட்டி, நேசல் கேவிட்டியில் சைனஸ் இஷ்யூ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிதனத்துக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் மெயினாக என்ன பண்ணணும், குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் வெண்ணெய் தானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்க, இல்லை தேன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாசிபிளாக திங்கக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இல்லை உங்க ஊர்லயே இல்லை உங்க இடத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து வந்தா கூட ரொம்ப பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப விசேஷமான பலன்கள் உடுப்பி போயிட்டு வந்தால் சக்ஸஸ் கொடுக்கும். உடுப்பி கர்நாடகா இருக்கு, அங்கே போய் அன்னதானத்துக்கு உங்களால் அன்னதான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பே இருக்காது, நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கு. இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? உத்தமமான பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். உத்தமம் அப்படின்னா விசேஷம்னு அர்த்தம். ஆக்சுவலாக இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நல்ல பலன்கள் அப்படின்னா கடகத்துக்கு தான். ஏன்னா கடகத்துக்கு விரயத்தில் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் நிறைய லாசஸ்ஸு, நிறைய வந்து மனக்கவலை, தூக்கமின்மை, சாப்பாடு கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது, ஓவராக வேலையில் வந்து உட்காந்துருக்கிறது, யாரையுமே நம்ப முடியாது, ஒரு மாதிரி ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது என்னென்னா யாரை நம்புறது, யார் குற்றம், யார் கரெக்டு, ஒரு ஆம்பிக்விட்டிலேயே சுற்றுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கடகத்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ராசி லக்னத்தில் குரு பகவான் வருவது, பாக்யஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில், திஸ் இஸ் கால்டு மகா யோகம். இப்படி இருந்துனாவே ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா வெளியூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன், அதே மாதிரி ஃபாரின் போகக்கூடிய ஆப்ஷன், இங்கே இருக்கிறதோட வெளியூர் வெளிநாட்டில் நிறையா வேலை கிடைக்கிறது, உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கறது. குரு சனி கன்ஜங்ஷன்ல லக்னம் பாக்யஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் கனெக்ட் ஆகுது. அப்போ கலை இலக்கியம் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சனி ரேவதி நட்சத்திரத்தை கடக்கும். மே 20 ஸ்டார்ட், ஜூன் 2 தான் குரு பயிற்சி. ஆனால் குரு எப்பெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்தோ அந்த டைம் பீரியட்ல பெரிய அளவுக்கு கோர்ஸ் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி, நம்ம அப்டேட் ஆகிற மாதிரி, ஒரு சீனியர் லெவல் டிகிரி நம்ம முடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன நான் கடகத்துக்கு பார்க்குறேன்னா, கெட்டி மேலே கொட்டக்கூடிய பாக்கியம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு சூப்பரான இடத்துல கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் தொழில் அமையணும்னு வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல தொழில் அமையும். 2வது பார்த்தீங்கன்னா லக்னம், பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்யஸ்தானம், இந்த மாதிரி 4 முக்கியமான இடங்கள் ஒரு ஜாதகத்தின் பிரகாரம் இந்த 4 இடங்கள் நல்லா இருந்ததுன்னா லைஃப் டைம் அவன் நல்லா இருப்பான், சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள். அது குரு ராசி லக்னத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது பேஸ் அடித்த மாதிரி இருக்கிற முகமே மாறிடுமாமா. அதாவது பார்க்கறதுக்கு ஒரு லக்ஷ்மி கட்டாட்சமா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமாமா. அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுடைய
ஃபேஸ் மாறும். ஏன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஸ்லோ டவுன் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங் ஃபேக்டர் எப்பெல்லாம் குரு ராசி லக்னத்துக்கு வரானோ அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ரெண்டாவது அதிகமாக நெய் சாப்பிடணும்னு தோணும். அப்போ குட் ஃபேட்டுங்கிறது உடம்புல வந்து வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பிராப்தம், உங்களால் 10 பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே கடகத்துக்கு ஒரு பெரிய, அதாவது வராத எல்லா விஷயங்களும் இப்போ நடக்கும். அப்போ என்ன நம்ம மெயினாக பார்த்துக்கணும், தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சோகால்டு தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு வந்து நல்லாவே இருக்கும், ஒத்த தலைவலி வரும், சில பேருக்கு லெஃப்ட் ஐல ப்ராப்ளம் வந்து கிளாஸ் போடுற மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸ்கின்னு மெயினாக பார்த்துக்கணும். ஸ்கின் தான் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதில் மெயினாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்கள் லைஃப்பில் பணங்காசோட இப்போதைக்கு சந்தோஷம்தான் தேவைப்படுது. பணங்காசு வந்து ஒரு மேட்ரே கிடையாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாரு பணம் வரும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், ஏதோ இடத்துல உங்களுக்கு பணங்காசுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் குரு ராசி லக்னத்தில் வரும்போது அந்த பார்வை பலன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் தான் முதன்மையாக இருப்பீங்க. குருனாவே ஜீவகாரகன், குருனா லீடர், குருனா தலைவன். இது ஜாதகத்தின் அம்சத்தில் இருக்கோ இல்லையோ, கோச்சாரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கு. குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக கண்டிப்பாக உண்டு. இதில் மெயினாக வந்து நீங்கள் கொடுக்குற அட்வைஸு, நீங்கள் பண்ணுற தானம், இதெல்லாம் 10 தலைமுறைக்கு போய் நிற்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க. மெயினாக கடகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி மாட்டு தொழுவம் ஆரம்பிக்கிறது, அக்ரிகல்ச்சரில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரே மாதிரி விஷயத்த மறுபடியும் பண்ணக்கூடிய ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டுக்கு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. மற்ற கடன்லாம் இருக்கும், ஆனால் வீட்டுக்குன்னு ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவீங்க. திருமண பாக்கியங்களுக்கு கைகூடும். ஸோ அதனால் கடகராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தோட ஃபேமிலி, சந்தோஷம், நல்ல தூக்கம், ஹெல்த்து எல்லாமே செட் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங். இந்த டைம் பீரியடில் பார்த்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்து, பெரியவங்களுடைய ஹெல்த். நான் சொல்கிறது பெரியவங்க, நான் சொல்கிறது பாட்டி, சித்தி, பெரியம்மா, இவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தீர்க்க ஆயுஷ்மான் பவா. கடகராசியில பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் விஷயமா பாக்யஸ்தானத்துக்கே குரு பார்வை. பாக்யஸ்தானம்னா பெற்றோர்கள், பாக்யஸ்தானம்னா அம்மா அப்பா. அப்போ அவங்களுடைய டைரக்டா இடத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால அவங்க சொத்துக்கள் இப்போ உங்க பேருக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா அம்மா பேர்ல இருந்ததுன்னா பசங்க பேருக்கு கன்வெர்ட் ஆகும். இல்லை அவங்க தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாவது பேசின பிரச்சனை ஓடின்றதுன்னா அது இப்போ கிளியர் ஆகி இப்போ உங்க பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி எங்கேயோ பையன் இருக்கான் சார், அவன் அட்லாண்டாவில் இருக்கான், நான் எங்கேயோ இங்கே குக்கிராமத்தில் காரைக்குடியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த பையன் ரிட்டர்ன் வர்றது, இங்கே செட்டில் ஆகிறது, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலியோட விஷயத்தை எடுத்து பார்க்கறது, குடும்ப அந்யோன்யத்தை கொடுக்கறது, குடும்பம் ஒன்று சேருதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால பெற்றோர்கள் நிம்மதிங்கிறது எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? அருமையாக இருக்கும். ஏன் நல்லா இருக்கும்னா குரு பாரு, உங்கள் ராசி லக்னத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம்னா உணர்ச்சி, 5ஆம் இடம்னா காதல், 5ஆம் இடம்னா விட்டு கொடுத்து போகிறது, குழந்தை கூட சண்டை ஆனா கூட அது மறுபடியும் நம்ம கூட இணங்கி வர்றது. கலத்திரஸ்தானத்துக்கே டைரக்டா குரு பார்வை இருக்கும்போது கல்யாணம் சூப்பரா இருக்கிறது, ஃபேமிலி லைஃப் பிரிஞ்சிருந்தா கூட ஒன்று சேருது, இப்போ கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம், சூப்பரான டைம். ரிலேஷன்ஷிப்லாம் எந்த கவலையும் கிடையாது. அதான் சொன்னேன், ஃபேமிலி, சந்தோஷம், தூக்கம், சாப்பாடு, இந்த ஒரு சர்க்கிள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ என்ன மெயினாக பார்த்துக்கணும், காசு பணம் சம்பாதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக காட்டணும். மெயினாக கடகராசி நண்பர்கள் பாஸுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. இப்போ சந்திரன் வந்து எப்போ குருஸ்தானத்துக்கு கிராஸ் ஆகிறோன்னா நம்ம அட்வைஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னால நம்ம அட்வைஸ் கொடுத்தோன்னா உங்கள் அட்வைஸ் எடுத்துப்போம், அப்புறம் உங்களை தூக்கிட்டு உங்கள் சம்பளத்துக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அதனால் உங்கள் அட்வைஸை மட்டும் நம்ம நினைப்பீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்காம உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மரியாதையும் உங்களுக்கான தலைமைக்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக்கியமான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு ஓடுது, தைரியமாக இருக்கும். ஓகே சார், நீட், ஐஐடி அண்ட் சிவில் எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு சாதகமாக? ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த கடகத்துக்கு எப்போ குரு வர்றானோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்கிற பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிளேஸ்மெண்ட் தான். அது குருவுடைய பார்வை ராசி லக்னத்துக்கு வரும்போது நமக்கு வந்து இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கரெக்டான ரிசல்ட் வரும். 1. 2வது, ரொம்ப தூரமாக நான் சொல்கிறது கடகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஸ்டேட்டில் ஏதாவது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடினீங்கன்னா கிடைக்கும். அப்போ நீட்டில் கிளியர் பண்ணாலும் அவுட் ஆஃப் ஸ்டேட், லைக் பாண்டிச்சேரி, லைக் ஆந்திரா, லைக் கர்நாடகா, அங்கே நீங்கள் வந்து ஒருவேளை மெடிசின் சீட் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுமா
அங்கே போய் தனியாக இருக்கணுமான்னு திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் கிடச்சதுன்னா சந்தோஷமாக போகிறது நல்லது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வுட் பி மீட்டிங், பட் உங்கள் ஊரில் உங்கள் ஸ்டேட்டில் கிடைக்கிறது கஷ்டம். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் குட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்? அருமையாக இருக்குமா. என்னென்னா இப்போ தான் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதாவது தொழில் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம்ங்கிறது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் மகரத்துக்கே டைரெக்டாக பார்வை இருக்கிறதுனால மகர ராசியில் இல்லை மகர லக்னத்தில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கூட பார்ட்னராக நீங்கள் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா செட் ஆகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேறு இடமாற்றம் கொடுக்கும். இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் செப்டம்பர் ஒரு வேலைங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளோ பலமாக இல்லை. அதாவது ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராமல் போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர பிளான் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. அட் தி சேம் டைம் பாக்யஸ்தானத்துக்கு சனியுடைய தொடர்பு இருக்கனால வேலை நிமித்தமாக உங்களை அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் செட்டில் ஆகிடலாம். ஆனால் நீங்கள் படிக்க போகிறேன், அங்கே படிக்க போயிட்டு 2 வருஷம் படித்து முடிச்சுட்டு அங்கே வேலை பார்க்குறேன், அங்கே வேலை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஆலோசித்து முடிவெடுக்கிறது கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது நம்ம எடுக்கிற டெசிஷன் தப்பாக போகும். அதனால இப்போதைக்கு வந்து வேலையோட போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? அதெல்லாம் கேள்வியே வேண்டியதில்லை. மேரேஜ், லவ், குழந்தை பிராப்தம், ஹெல்த்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கான ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. ஆனால் மெயினாக இடது கண், ஒத்த தலைவலி, நீர் கோத்துக்கிறது, போஸ்ட் நேசல் ட்ரிப்பும்பாங்க, அப்படியே மூக்கு வழியாக தலைக்குழுந்து மூக்கில் எண்டில் அப்படி டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை. தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக அக்கறையாக இருந்தால் போதும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும், தைரியமாக இருக்கலாம். பிளாக்ஸ் வராமல் பார்த்துக்கணும். மற்றபடி ஆல் குட். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? 100% குழந்தை பிறக்கும். அது வந்து பிஃபோர் செப்டம்பருக்குள்ளேயே ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஓகே, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா? கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கிட்ட போய் நீங்கள் வியாழக்கிழமை காத்தாலாம் 6 to 7 பக்கத்தில் சமுத்திரம் இருக்கும், கடலில் நீராடிட்டு போய் முருகனை, ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை பார்த்துட்டு வந்தாவே உங்கள் லைஃப் மாறுறதுங்கிறது உறுதி. எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அது அப்படியே பாதியாக கட்டாகும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். அடுத்ததா இந்த குரு பெயர்ச்சியில் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே மாற்றத்துக்கு ரெடி ஆகிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விரயத்தில் குரு உச்சமடையும் போது குழந்தைகளுடைய படிப்புக்காக அதிக செலவுகள் நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். கண்டிப்பாக வேற ஊர், வேற நாடு, வேற ஸ்டேட்டுன்னு இவங்க குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள். இடம் மாறினாவே பாதி பிரச்சனை சிம்மத்துக்கு காலி ஆகிடும். ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்தில் வெளியே சஞ்சாரம் செய்து வருகிறது. அந்த கேத்து வந்து கடகத்துக்கு நம்ம டிசம்பர் மாதம் போய் கஞ்சங்க்ட் ஆகும். அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவங்க மறைந்து வாழ்ந்தால் யோகம் அப்படின்னு அர்த்தம். சீக்ரெட் ஷுட் பி சீக்ரெட். நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா நடக்காது. நான் வெளியூர் போயிட்டேன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், பெரிய அளவுக்கு செட்டில்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது தள்ளி போகிறது அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுறது கரெக்ட். 2வது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அஷ்டம சனிக்கு குரு பார்வை அப்படின்னா அஷ்டம சனி கைதியாக மாறுகிறான். அப்போ சனிக்கே கைதி, குரு வந்து விலங்கு போடுது. அப்போ சனியோடைய கெட்ட விஷயம், கெட்ட தாக்கம்ங்கிறது சிம்மத்துக்கு இருக்காது. ப்ரொவைடட் கண்டிப்பாக அதிகப்படியான உழைப்பை போடணும். அஷ்டமத்தில் சனி குரு பார்வையோடு இருக்கும்போது கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிட முடியாது. ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றவங்க 4 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு தூங்குறவங்க நைட்டு 2 மணிக்கு தூங்குவாங்க. அப்போ அந்தளவுக்கு வேலையின் பழு இருக்கும். அட் தி சேம் டைம் ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினாக பேக்கு, நான் சொல்கிறது முதுகு தண்டு வடம் ஆகட்டும், அதே மாதிரி சுளுக்கு பளிச்சுன்னு சுளுக்கு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். விச் யூ ஹவ் டு டேக் கேர். 2வது விரயத்திலேயே இருக்கிறதுனால அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது சிம்மத்துக்கு மேன்மையை கொடுக்கும். ஆனால் என்ன இதில் பெரிய அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, விரயத்தில் இருக்கக்கூடிய குரு அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பெரிய வட்டியை க்ளோஸ் பண்ணுவார், பெரிய கடனை க்ளோஸ் பண்ண வைப்பார். மீனிங் ஒரு 7 இடத்துல கடன் கட்டுறீங்க, 7 இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக பெருசாக ஒரு லோன் கிடைக்கும். ஒத்த லோனு இஎம்ஐ குறையும், மற்ற 7 லோனையும் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. தொழில் 100% மாறும். 10ஆம் இடத்துக்கூடிய ஒரு ஸ்தானம் 12ஆம் இடமா மாறுது அப்படின்னா தொழில் மாறும், வேலை மாறும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஆனால் என்ன, ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மெயினாக
இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க, ஓவராக கேள்வி கேட்காம ரொம்ப ரூல்ஸ் பேசாமல் இருந்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும். வித்து சிகிச்சையோட குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதுவுமே நவம்பருக்கு அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியடில் மெயினாக எதையும் இழக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பிளட் சுகர் மாதிரி விஷயங்கள், பிபி மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்களுக்கு வரக்க சான்ஸ் இருக்குது. ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஹெல்த் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சனி குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. பட் ஸ்டில் அஷ்டமத்திலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆயுள்பாவகக்கூடிய காரகன்னு சொல்லக்கூடிய சனி உட்கார்ந்துருக்கிறதுனால மெயினாக ஜவ்வு, லிகமெண்ட்டு, ஹார்ட்டு இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெரியவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தாமல் இருக்கிறது சிம்மத்துக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கும். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய பசங்க நல்லா இருப்பாங்க, அவமானப்படுத்தக்கூடாது. அவங்க வயசாயிடுச்சு, என்ன பேசணும்னு தெரியாது, சம்டைம்ஸ் அவங்களே உடம்பு வலி, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாமல் அவங்க உடம்புல இருக்கிற வலி, நம்ம சின்ன குழந்தையில நமக்கு தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாவை அடிப்போம், கோவம் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் வீட்டில் பெரியவங்க இப்படி இருப்பாங்க. சிம்மத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா மினிமம் 2லேருந்து 3 பேர் இவங்க பார்த்துக்கிற மாதிரி வரும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிற நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் அது உங்களுக்கு புண்ணியமாக தான் மாறும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வம்சாதிகள் நல்லா இருக்கும், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? அஷ்டமத்தில் சனி, விரயத்தில் குரு, பார்வை பலன் 6ஆம் இடம் 8ஆம் இடம் தான் இருக்குனால ரிலேஷன்ஷிப் ஓகே, ஆவரேஜ்னு சொல்லலாம். பிரிவினை நம்ம பண்ணாமல் இருந்தால் ஓகே. நம்ம ஒரு டைம் பீரியடுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு 8 மாதம் 9 மாதம் வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நீ இங்கே இரு, 2 பேரும் அடிச்சுக்கலாம்னா கொஞ்சம் பிரியும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். நீட் எக்ஸாம், ஐஐடி அண்ட் சிவில்ஸோட இதெல்லாம் எப்படி இருக்கு? அதிகப்படியான முயற்சியை போடணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஊருக்கு போய் படிச்சிங்க, உங்கள் வீட்டில இருந்து நீங்கள் இருக்கக்கூடாது. அதாவது டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வரும். வேற நீங்கள் வெளியூர் போய் படிச்சிருக்கீங்க, ஹாஸ்டலில் இருந்திருக்கேன், நான் வீட்லேயே இல்லை, நான் இருக்கிறதே டெல்லியில், பாம்பேல, ஹைதராபாத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல தான் இருந்து படித்தேன், நான் தனியாக தான் உழைப்பை போட்டேன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வரும், நல்ல சீட்டு வரும், ஸ்கோருக்கான சான்சஸ் நல்லா இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அங்கே ஒரு 10% ஆர் கம்மியாக வரும். அதனால முடிவுகள்ங்கிறது முயற்சி தான் மறுபடியும் பெரிய வெற்றியை கொடுக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்னு நான் நம்புறேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? முதல் விஷயம், இடத்த மாத்தினாவே செட் ஆகிடும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால வேலை மாற்றம் உறுதி. அது கொஞ்சம் ஓவர் பேடாக இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியான சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் இந்த பிளட்டை உறிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலையின் பழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கலாம். நம்ம நினைச்சதோட ஜாஸ்தியான பேர்டன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன், நல்லா இருப்பீங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்குங்களா? ஒன்று தான், ராகு கன்ஜங்ஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 7ஆம் இடத்துக்கு ராகு வரும், அதுக்கு குரு பார்வையோட இருக்கும், அப்போ உங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சும்மா போகிறேன், 2 வருஷம் வேலை செய்கிறேன் வரேன் அப்படின்னு இல்லாமல் நான் அங்கேயே பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறேன், ஐ வாண்ட் டு செட்டில் அப்ராட் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல டைம். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சூப்பர் டைம். ஃபாரின்லேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிஆர் வாங்கக்கூடிய பிராப்தம், அங்கேயே செட்டில் ஆகுது. சில பேருக்கு கோல்டன் விசா கிடைக்கும், சில பேருக்கு ஒடிகால் ஒரு கம்ப்ளீட்டாக அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி, அங்கேயே வீடு வாங்குற மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன். சில பேர் ஒன்று வித்துட்டு இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்த் தான் மெயினாக பார்த்து. மேரேஜ் அண்ட் லவ்லாம் எப்படி இருக்கும் சார்? எவ்வளோ அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவ்வளோ அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய டைம்னு சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் எப்படி இருக்கு சார்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் 100% ட்ரூ. அது ஆண் குழந்தையே பிறக்கும், தைரியமாக இருக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு, மிஸ்கேரேஜ்லாம் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது ரொம்ப ட்ராவல் பண்ணாமல், மெயினாக கடல்லலாம் போகாமல், தண்ணியில் குளிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். நான் சொல்கிறது ஆற்றுல, அதுக்காக குளிக்காமல் இருக்க முடியாது, அது மட்டும் பார்த்துட்டா போதும். ஓகே. அடுத்ததா இந்த குரு பெயர்ச்சியில் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? துவம்சம். கன்னி ராசினா குஷி, கொண்டாட்டம் தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. லாபஸ்தானத்துக்கு குரு வரும். சிம்மத்துக்கு போன தடவை என்னென்னலாம் சொல்லணும் அதெல்லாம் கன்னிக்கு, ஆனால் கன்னிக்கு 10 மடங்கு ஜாஸ்தி. ஏன் 10 மடங்கு? குரு உச்சஸ்தானம் பெறுகிறார். குரு எப்போ అయితే உச்சஸ்தானம் பெறுகிறாரோ உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் படைக்காத சாதனை. கன்னி லக்னத்தில் தான் எனக்கு தெரிந்து திரு விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கன்னி லக்னம்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்தானம் எப்படி மாறுது? பிகாஸ் ஆஃப் த விக்ட்ரி. 1. 2வது, அதே மாதிரி கன்னி ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி,
ஹையஸ்ட் ஸ்கோர், மெரிட் டு த டாப். இன்னொன்று லக் பை காட்ஸ் கிரேஸ், அதாவது தெய்வ அனுகிரகத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுமாமா. எப்பெல்லாம் குரு வந்து உச்சபலம் அடைகிறாரோ லாபஸ்தானத்தில் எதிரி இருக்க மாட்டான். அதாவது எதிரி வந்து நமக்கு நம்ம மேலே எந்த ஒரு பகையும் இருக்காது இல்லையா, நம்ம கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி, நம்ம கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி. அப்படிப்பட்ட நிலைமை வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கன்னிராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, மெயினாக பார்த்துக்க வேண்டியது கால் முட்டி லிகமெண்ட்டு, அதே மாதிரி உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் நான் பார்க்கறது 95% சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு உச்சபலம் பெறும் பொழுது உங்களோட 7ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அம்சமாக மாறுகிறது. அதனால கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கு. உங்கள் ஒய்ஃப் பேரில் ஒரு பிஸ்னஸ், உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், ட்ராவல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், யாரெல்லாம் மெடிசன் படிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சரியான யோகம். கண்ணியில் என்ன விஷயம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சின்ன புட்டாணி குழந்தையா இருந்து 85 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, வேற லெவல் வெறித்தனம் டான்ஸ் ஆடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சாதாரணமாக இந்த மாதிரி டைம் மறுபடியும் வராது. ஒரே விஷயம்தான், கண்ணியில் யார் இருந்தாலும் சரி மறுபடியும் இந்த டைம் வா அப்படின்னா கூட வராது. மறுபடியும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு டைமிங், 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சனி, இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிக் ரிசல்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் வே. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாத்துலேயும் அப்படியே ஜம்முன்னு வந்து அப்படியே உட்காந்துருக்குல்ல, சீட்டுக்கட்டில் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன் நான் என் கையில் ஜோக்கருங்கிற மாதிரி செம டைமிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேராக இருக்கும், உங்களுடைய குட்வில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரில் நீங்கள் எவ்வளோ லோன் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு லவ்லாம் கன்ஃபார்ம் ஆகும், நல்ல பையன் வருவான், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். 2வது பிஸ்னஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப். 2வது முக்கியமான விஷயம், காணாமல் போன ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். வீட்டு பத்திரம் காணோம், நல்ல பத்திரம் காணோம், பேங்க்ல வேலை செய்கிறவங்க சம்டைம்ஸ் எதையா மிஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான டைமிங். இன்னொன்று தெய்வ அனுகிரகம்னா சும்மாலாம் இல்லை, தெய்வ அனுகிரகத்தோட ஒரு படி மேலே லாபஸ்தானமே கனெக்ட் ஆகிருக்கனால ஒரு ரொம்ப குஷியான ஒரு டைம் பீரியடில் இந்த மேலே உங்களுக்கு சந்தோஷங்கிறது உச்சகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது இதோட வரக்கு முன்னாடியே விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பணம் கையில் இருக்குங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வைஸ் சான்சலர் லெவலில், ப்ரொஃபஸர் லெவலில், சைனிங் அத்தாரிட்டி லெவலில் டபுள் ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே சொர்க்கம் பொற்காலம்னே சொல்லலாம். என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கனால மற்றவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வேற ஒரு நண்பர் ஃப்ரெண்டுன்னு வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் பிரியறது உறுதி, எழுதி வச்சுக்கணும். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகு என்னன்னா பகையை தீர்க்கும். ஆனால் பகை வரும், பகையில சண்டை போடணும். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு பெரிய ஒரு வார் இருக்குன்னு வைங்க, அந்த வாரில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் யார் சண்டை போடுறது, யார் கதை களத்தை, அந்த களத்தில் யார் போய் நிற்கிறது, அந்த சண்டையிட்ட தான் ஜெயிக்க முடியும். அப்போ அடி உறுதி இல்லை, அப்போ மாத்திரம் வந்து நம்ம போடணும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு லெவலில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் மேட்ரு. அது மட்டும் பார்த்துங்க, மற்றபடி வெறித்தனமாக இருக்கு, நல்லா இருப்பீங்க. கன்னி ராசியில பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? லாபஸ்தானத்துல குரு இருக்கான் அப்படின்னாவே எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஃபேமிலியே சுபிக்ஷமா இருக்கும். ஏதோ படத்துல பார்க்குற மாதிரி 60 பேர் 70 பேர் கொண்ட குடும்பமா மாறுவாங்க. அதாவது எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய தருணம். அதாவது இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ல கண்ணியில் அப்படி ஏற்படும் போது 45 வயசாயும் கல்யாணம் ஆகவங்கள கல்யாணம் ஆகும். அப்ப குடும்பமே ஒன்று சேரும், 5 தலைமுறை எல்லாம் ஒன்று சேரும். இப்படி நடக்கும். நான் சொல்றது எல்லாமே பிஃபோர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள குடும்பத்துல பாத்தீங்கன்னா 7 தலைமுறை, 5 தலைமுறை பாட்டி, 5வது தலைமுறை பாட்டிக்கு 102 வயசு. அதான் கேள்விதான் போட்டிருக்கோம். ஆனா லைவ்லயே கன்னிராசியில பிறந்தவங்களோட லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். அதனால ரொம்ப நல்லா இருப்பாங்க, அம்மா அப்பா ரொம்ப குஷியா இருப்பாங்க. அவங்க குஷியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பசங்க நல்லா இருப்பாங்க. அதனால பெரிய ஒரு லட்சியத்தை பார்த்து நீங்க போறீங்க, அது கண்டிப்பா நடக்கும், தைரியமா இருக்கலாம். நைஸ். மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜோரா இருக்குமா? அந்த 3 கேள்விக்கும் பதில் எஸ் எஸ் எஸ். ஏன்னா முதலாவது விஷயம், பார்வை பலம்ங்கிறது சாதாரண பார்வை இல்லை, குரு பார்வை. அது உச்சஸ்தானம் பெறக்கூடிய குருவுடைய பார்வை பலமா இருக்கிறது. 3ஆம் இடம்னா மனசு நல்ல மனசா இருக்கும், நெகட்டிவிட்டி வராது, எல்லாரும் மேல சந்தேகப்படணும்னு தோணாது, எது நடந்தாலும் தெய்வ அனுகிரகத்தில் நடக்குதுன்னு தோணும். லக் பை காடுங்கிற மாதிரி அது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது. 2வது பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும், லவ் கன்ஃபார்ம் ஆகும், நல்ல ஆளாக இருப்பாங்க. இப்போ திருமணம் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் நல்ல டைமாக இருக்குது. அதனால பெரிய ஒரு இடத்துல நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதனால
இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஓகே. நீட், ஐஐடி, சிவில்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமா சென்டம் வாங்குவாங்க இவங்கெல்லாம். இன்னொன்னு, இந்த லாபஸ்தானம் கரெக்ட் ஆகும்போது நீங்க சொல்லக்கூடிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல சோ காலேஜ்லாம் நான் செட் ஆகணும், இல்ல திருச்சியில இந்த யூனிவர்சிட்டியில நான் செட் ஆகணும், இல்ல டெல்லியில இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டிலாம் உட்காரணும், நீங்க டிசைட் பண்றது நடக்கும். லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பான். நீ சான்ஸ் சொல்லுமா, எது வேணா நீ உட்காந்துக்கலாம். ஓகே. நம்ம எப்படா கிடைக்குன்னு உட்காந்துருப்போம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அதனால கண்டிப்பா நீங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்டா வருவீங்க. நிறைய ஐஐடி, ஜேஇஇ, நீட், சிவில் சர்வீஸ், அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிற குழந்தைகள் இவங்கெல்லாம் பயங்கரமா சக்சஸ் பண்ணி வெளியே வருவாங்க. இந்த தடவை ஒரு ஆட்டம் உண்டு, கன்னிராசி ஒரு ஆட்டம் காமிக்கும். 100% சூப்பரா இருக்கு, தெரியுமா? ஓகே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு சார்? லாபஸ்தானமே கனெக்ட் ஆகிறதுனால, சனியோடைய அம்சம் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டி சிறந்து விடும். வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டான்னு சொன்னாலும் 2-3 ஆஃபர் கதவை தட்டும். இது எல்லாமே ஜூன் டு ஆகஸ்டுக்குள்ள நடக்கும். அண்ட் அது உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருப்பீங்க, கண்டிப்பாக போவாங்க பாருங்க. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார்? ஒன்றுதாம்மா, இந்த குருவுடைய பார்வை பலம் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். குரு ஜாதகத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் உண்டு. குரு ஜாதகத்துல கெட்டு போயிட்டாங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பிறக்கும் இல்லையா? சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துல அந்த குருவே கெட்டு போயிட்டான்னா ஃபேமிலி லைஃபே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் பீரியட்ல குரு உச்சம் பெறுகிறார். அதனால கண்டிப்பா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வைஸ் சான்சலர் லெவல்ல போவோம். சூப்பர். ஒரு பெரிய மகானா பிறக்கக்கூடிய அளவுக்கு ஜாதக பிராப்தம் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களுக்கு நிஜமாவே டைம் ரொம்ப நல்லா இருக்கு. எதை வேணா பண்ணலாம், அந்த அளவுக்கு ஜெயிக்கும். ஆனா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, கால் முட்டி, லிகமெண்ட் இதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நத்திங் டு வரி, ஜஸ்ட் பி ஹாப்பி. கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க, அதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? முதல் விஷயமா எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அங்க போய் வெல்லம் கொடுத்துட்டு வரணும். பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால இல்ல புதன்கிழமை காத்தால 6 to 7 இந்த டைம் பீரியட்ல சுவாமியை பார்த்துட்டு நீங்க ஒரு வெல்லம் ஒரு 1/2 கிலோ, நான் சொல்றது உருண்டையா இருக்கும், அந்த மாதிரி வெல்லத்தை பொடி பண்ணாம கொண்டு போய் கொடுத்துட்டு வருவது பெரிய சக்சஸ் கொடுக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்க வைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார்? இது வரைக்கும் பாக்கியத்துல குரு நிறைய நல்ல விஷயங்கள் பொதுவா துலாத்துக்கு நடந்துட்டு இருந்தது. ஆனா 10ஆம் இடத்துக்கு குரு உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானமா இருந்தாலும் அது 10ஆம் இடமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க வேலை போச்சு, உத்தியோகம் போச்சு, பதவி போச்சு, மானம் போச்சு. உண்மை என்னதுமா, குரு வேற எங்க இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் பண்ணுவார். அதாவது துளாராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா எதிரான ஒரு ஸ்தானம், எதிரான ஒரு அணி அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சின்னு சொன்னா அது குரு. அந்த குரு 10ஆம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவை உங்களுக்கு 6ஆம் இடத்துல கூடிய சனியை டச் பண்றார். கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸா மாறுவீங்க. பர்மனன்ட் உத்தியோகத்துல இருந்து 2-3 கம்பெனில மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சம்பாதிக்கிற மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல, டெம்பரவரி பேசிஸ்ல மாறுவீங்க. ஆனா அதுவே பர்மனன்ட் ஆயிடும். எப்போ? அடுத்த வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாறும், பெரிய வேலைக்கு செல்வீர்கள். மேனேஜ்மெண்ட் ஜோன்ல நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உச்ச அதிகாரியாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக 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 ஜாஸ்தியா இருக்கு. சந்தோஷத்தை பத்தி பெருசா எதிர்பார்க்காதீங்க. துளாராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு சந்தோஷம் முக்கியம் கிடையாது. பணம் தான் முக்கியம், காசு தான் முக்கியம். ஆமா, நான் காசுக்கு தான் பண்றேன்னு நீங்க பச்சையா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு காசு தான் முக்கியம். போன வருஷத்தோட எண்டு வரைக்கும், இந்த வருஷத்தை ஜூன் வரைக்குமே உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததெல்லாம் போதும். இனிமேல காசு தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம். குடும்பம் உங்களை மதிச்சாதான் நீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சமா கை தூக்கி நிற்க முடியும். அங்க 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கான குரு பார்வை, இதெல்லாம் இருந்ததுன்னா கேஸ் உங்க சாதகமா நடக்கும். கேஸ் உங்க சாதகமா முடியும். அந்த ஜட்ஜு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவார். ஜட்ஜு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தீர்ப்பு கொடுப்பார். உங்களுக்கான தீர்ப்பு ஃபேவர் பண்ணுவார். ஓப்பனா சொல்லலாம். அந்த குருவுடைய பார்வை பலன் இருந்ததுன்னா கண்டிப்பா நகை வாங்கக்கூடிய பிராப்தம், நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிராப்தம், தொழில்ல ஒரு கடை போடக்கூடிய பிராப்தம், அட்வொகேட்டு, ஆடிட்டிங் ப்ரொஃபஷன், லீகல் ப்ரொஃபஷன், அதே மாதிரி டிராவல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொஃபஷன், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, துணி கடை, டெக்ஸ்டைலு, நூல், பெட்ரோல் பங்கு, என்ன வியாபாரம் வேணால் பண்ணுங்க, உங்களுக்கு வெறித்தனமான முன்னேற்றம் கொடுக்கும். ஆனால் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும்.
முதலீடு நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் வந்து ஒன்லி மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கணும், ஏஜென்சியாக இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் துளாராசி நண்பர்கள் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக்கான சக்ஸஸ் உண்டு. ஃபேமிலி லைஃப்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 2ஆம் இடம் 6ஆம் இடம்லாம் கனெக்ட் ஆகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாமல் பகை, தேவையில்லாமல் சண்டை இல்லாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் வந்து ஒரு செல்லப்பிராணிகள்லாம் வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிறது நல்லது. அது வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் வீட்டுக்கு வெளியே போக வேண்டியதாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறது தான் நல்லது. மோஸ்ட்லி வெளியூரில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு பெரிய நிறுவனம் சார், ஒரு 2 இயர்ஸ்க்கான வேலை, ஃபாரின் போகணும் சார், தான் எஸ் டன் போகலாம், உங்களுக்கு அது நல்லா தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மோஸ்ட்லி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல இது பாலா படமா இல்லை சங்கர் படமான்னு கேட்டால் சங்கர் படம்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாத ஒரு குரு பயிற்சியாக. ஓகே ஓகே, அப்படிதாங்க. துலாம் ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஒண்ணுதான், தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது அர்த்த திரிகோணத்துல மேட்ச் ஆகுது. 2வது தொழில்ஸ்தானம் 10ஆம் இடத்துல குரு வந்து உச்சபலத்தில் உட்காரும்போது கண்டிப்பா தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா அக்கறையா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் முட்டி தொடை பகுதிகளில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக கம்மியாகும். பட் என்னன்னா மரபணு ரீதியில் முன்னோர்களுக்கு இருக்கு, எங்கள் தாத்தா முத்தாத்தாக்கு சுகர் இருக்கு, அதனால எனக்கு வருமானம் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எட்டி பார்க்கும். அதுக்கான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி வரும். அதனால பெற்றோர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும், வேற எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே, மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு? அது எல்லாமே ஆவரேஜா இருக்கும். ஏன்னா என்னன்னா எதுவுமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய பாவகங்கள்ல அதாவது எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த இடத்துல நமக்கே தெரியாம ஒரு ஆளுமை அக்ரெஷன் வரும். நான் பண்றேன், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. என்னதான் ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பட் ரியாலிட்டி என்னன்னா யாரோ சம்பாதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கை ஓங்கிருக்கும். அது அப்படிதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க பொறுமையா போகணும். ஏன்னா உங்களால பாதிப்புகள் கிடையாது, அவங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களோட உங்க ஒய்ஃபுக்கு நல்லா இருக்கு, உங்களோட உங்க பையனுக்கு நல்லா இருக்கு, உங்களோட உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. இன்னொன்று, துளாராசி நண்பர்களுக்கு ஒரு அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒரு 4 மாதத்துக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மே மாதம் 2027க்கு அப்புறம் எல்லா விதமான அவார்டு, ரிவார்டு, ரெகக்னிஷன் எல்லாமே நாடாளக்கூடிய யோகம் கூட துளாராசி நண்பர்களுக்கு வரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீட், ஐஐடி, சிவில்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? 100% சக்ஸஸ் பண்ணுவாங்கம்மா. இப்போ எபோவ் இவங்க நினைக்கிறதோட ஒரு 30% எக்ஸ்ட்ராவே வாங்கலாம். 30 மார்க்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, 10ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக வலுவாக உச்சம் பெறக்கூடிய குருவோட 6ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்கக்கூடிய சனியோட நின்றுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வாங்குவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கும். உங்கள் உழைப்பால் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், மற்றவனான பெனிஃபிட் கிடைக்காது. நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நீங்கள் உழைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ரிசல்ட் இருக்குது. அப்போ உழைச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் துளாராசி நண்பர்கள் வரும். இந்த தடவை ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க, மறுபடியும் ரீஅட்டம்ப்ட்லாம் ஆகாது, அடிக்கிறது கேரண்டி உறுதி. அதான் சொன்னேன், கமர்ஷியலி வெரி பிக் சக்ஸஸ். அப்போது புறம் சார்ந்த விஷயங்கள்ல, அச்சீவ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல லாஜிக்கலாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துளாராசி நண்பர்களில் இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜோராக இருக்குது. கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க, கவர்மெண்ட் சீட் கன்ஃபார்ம். சூப்பர். ஜாப் அண்ட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஜாப் நல்லா இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் நவம்பர். ஓகே, ஆஃப்டர் நவம்பர் தான் உங்களுக்கு சேஃப். அதுக்கு முன்னாடி போனாலும் ஒரு டைம் பீரியட்ல இருந்துட்டு வந்துடுவீங்க. அதனால இப்போதைக்கு வந்து யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை. பட் என்னன்னா வேலை பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஹெல்த் மட்டும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு சார்? 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால இப்போ கர்ப்பப்பையில் இருக்கிற பாதிப்புகள்லாம் போயிடும். மெயினாக சனி வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை பலன், அதாவது சனி வீட்டுக்கு குரு பார்வை பலன் இருக்கிறதுனால இந்த பிசிஓடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், சிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபைப்ராய்டு மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகும். வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் குழந்தை பிராப்தம் உறுதியாக நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் போக வேண்டியதாக. ஓகே, துலாம் ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் எதுவாக இருக்கும்? மெயினான பரிகாரம்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு பொதுவாக நீங்கள் புதன்கிழமை காத்தால 6 to 7 துளசி மாலையை கொண்டு போய் போட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உருவாக்கும், ஹெல்த் இஷ்யூஸை கம்மி பண்ணும், தைரியமாக இருக்கும். சார், இப்போ அடுத்ததா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார்? தலையை நல்லா சுற்றி தேங்காய் கொண்டு போய் முச்சந்தில் உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இக்கட்டான சூழ்நிலை. பாதி பேர், முக்கால்வாசி பேருக்கு சம்பளம் வரதே கஷ்டம். சம்பளம் வந்தாலும் உறுதியாக வருமானு தெரியாது.
யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நான் வந்து தேவையில்லாம பழப்பு பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. பக்கத்துல வரும், நமக்கு கையில வந்து எட்டாது. இந்தா முடிஞ்சிடும்பா, முடியாது. நாளானிக்கால இன்டர்வியூ அப்படியும்மா, அன்னைக்கு டேட்டுக்கு ஃபோன் பண்ணா கொஞ்சம் தள்ளி போதும்மா, கண்டிப்பா வேலை உறுதின்னு சொல்லுவாங்க. சாரி, உங்க வேலை உங்களுக்கு இல்லை, மேபி நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏமாற்றம், துக்கம், அவமானம், கன்றாவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுடைய நிலைமை பட்டு மோசமா இருந்தது. ரியாலிட்டி இதுதான். லாஸ்ட் 1 year எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து வாங்கும். என்ன சொல்றது, அவா சஞ்சிங் அப்படின்னு சொல்லி விவேக் ஒரு காமெடியில சொல்லுவார் பார்த்தியா, அந்த மாதிரி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். பட் ரியாலிட்டி இப்போ வந்து ஒரு க்ளோரியஸான டைமிங், ஃபேபியுலஸ் டைமிங்னு சொல்லலாம். பாக்யத்துக்கு குரு, எப்படி பாக்யத்துக்கு குரு, அந்த பாக்யஸ்தானத்துல குரு உச்சம் பெறும் பொழுது வேண்டான்னாலும் உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. ஆர்டர் தேடி வந்து விழும். ரிலேஷன்ஷிப் மாறி ஒரே ஒரு பயங்கர மரியாதை, ஒரே பாசம். ஐயோ என்னடா இதை நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தான் நடக்குதா, இந்த வடிவேலுடைய காமெடி பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலையே சாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா, ஒரு பயங்கரமான குஷி ஆனந்தத்தோட அப்படியே மிதக்கக்கூடிய நேரமாக இருக்கப்படுது. அதாவது இதெல்லாம் சொல்லி புரியாது, அனுபவிக்கும் போதுதான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. பாக்யஸ்தானத்துல குரு வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு டைரக்டா சனி உட்காந்துருக்கூடிய இடத்துக்கு பார்வை பலம் கொடுக்கும்போது பேரு கர்மாதிபதி யோகம். அப்போ 100% வெளியூர்ல செட்டில் ஆகக்கூடிய யோகம், வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய யோகம். பையன் படிச்சு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மா கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், பேங்க்ல வேலை கிடைக்கும், எம்பசில வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து நான்லாம் இதை எதிர்க்கே பார்க்கல சார்ன்னு சொல்ற மாதிரி வேலைக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடனை முடிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா வண்டி அமையும், வீடு அமையும், சொத்து அமையும். இதெல்லாம் நான் எதிரே பார்க்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு பணம், மொத்தமா பணம் வரும்னா அது வந்து ஒன்று வீட்டில் பெரியவங்க கொடுக்கணும், இல்லையா ஒரு பெரிய விஷயத்த வித்து பணம் வரணும். இது ரெண்டுமே நடக்கும். ரெண்டாவது, இந்த டைம் பீரியட்ல வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அருமையான வண்டி வாங்குறது. இந்த ஜீப்புக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தாரு ஜீப்பு பார்க்கறது அப்படியே கண்டா முண்டான் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வண்டிலாம் அந்த விருச்சிகத்துக்கு ஏன் தான் பிடிக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வண்டிலாம் வாங்கி அட்டுக்குவீங்க. அப்படியே ரெட் கலர்ல ஜீப்பு. நான் சொல்லும் போது டிராமாட்டிக்கா இருக்கும், ஆனா உண்மை. ஏன்னா அந்த கிரகம் அப்படி வேலை செய்யும், நீங்க போய் வேலை செய்யறதுலாம் கிடையாது. இவங்க வாங்கினாங்கன்னா ஃபார்ச்சுனர், இவங்க வாங்கினாங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கிற ஒரு வண்டி, இவங்க வாங்கினாங்கன்னா ஜீப். இந்த மாதிரி அதாவது அது ஒரு ரகடான ஒரு இது மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய நேச்சரும் பார்த்தீங்கன்னா உச்சகட்ட காதல், உச்சகட்ட கோபம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறைய ட்ரிப்பு போவீங்க, உங்க பசங்க சென்டம் வாங்குவாங்க, உங்க பசங்க ஜம்முன்னு செட்டில் ஆவாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில வந்து சீட்டு கிடைக்கும், மனசு அவ்வளோ ஆனந்தமா சந்தோஷமா. அதாவது ஓப்பனா நீங்க வந்து பார்க்கற கொஞ்சம் லைட்டா இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம்குள்ள போனா தெரியும் என்ன ஆட்டம் போடுவீங்கன்னு. அவ்வளோ சந்தோஷத்துல ஒரே ஜாலியா குளிர்ச்சியா இருக்கிற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஜட்ஜு ப்ரமோஷன் ஆகும், சில பேருக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா ப்ரொமோஷன் ஆகும், கவர்மெண்ட்ல பெரிய சீட்டு கிடைக்கும். 1-2 இல்லைங்க, விருச்சிகத்துக்கு மன நிம்மதி டு த கோர். அதுதான் உண்மை. கௌரவம்னா கௌரவம், தேடி வந்து மாலை போடுவாங்க, தேடி வந்து உங்களை வந்து கைவிட்டு அதாவது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. யூ ஆர் ரியலி பிளஸ்டுன்னு சொல்ற மாதிரி ஹெல்த் எல்லாம் நல்லா கும்முன்னு இருக்கும். இப்போ என்ன பார்த்துக்கணும், மெயினாக பார்த்துக்க வேண்டியது அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக அந்த மூட்டு வலி, இந்த டெயில் போனு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் இந்த டார்ஷன்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். இல்லைன்னா கொழுப்பு கட்டிகள் மாதிரி வரும். அதை மட்டும் தான் பார்த்துக்கணுமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. விருச்சிகமும் சரி, மீனமும் சரி, கடகமும் சரி, ஹெல்த்தில் மெயினாக ஹார்ட்டு பிளாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக பார்த்தா போதும். ஆனால் 85% நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது, கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக மாறுவது, லைஃப்ல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மகா புண்ணியம்னு எது சொல்றோமோ அந்த புண்ணியத்தை அடுக்கடுக்காக செய்வது. கெட்ட சிந்தனையே வராதுங்க, கெட்ட சிந்தனையே வராது. மேக்சிமம் யாருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆயிருக்கும் அத்தனை பேருக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். கண்டிப்பா இந்த வருஷம் செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்ம், உறுதி. குழந்தை சாட்சாத் உங்க பாட்டி தான் வந்து மறுபடியும் பிறக்கும். ஒரு சில பேருடைய வீட்டில் மீனாட்சி ஆசி நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து விளையாட தெரியாது, அதாவது கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது மணியை. இவங்க கரெக்டாக அந்த ஃபேமிலியை கட்டுக்கோப்பா எஸ்னா எஸ், நோனா நோன்னு சொல்லி எடுத்துன்னு போகக்கூடிய ஃபேமிலி. அந்த மாதிரி அமையும். 1-2 இல்லை, பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு இருக்கு. அதாவது நான் என்னோட
லாங்குவேஜ்ல சொல்லுன்னா பேஷா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, தைரியமா இருக்கும். சார், விருச்சிக ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது அவங்க தலைமையில தான்மா கும்பாபிஷேகம் நடக்கும். அவங்க தலைமையில தான். அவங்களுக்கு ஆக்சுவலா 60ஆம் கல்யாணம் நடக்கும், சில பேருக்கு 70ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி, சஷ்டியுப்த பூர்த்தி, இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க வேண்டிய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிகத்துல பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கறது, சொத்துக்கள் வாங்கி கொடுக்கறது. எங்க அம்மாவுக்கு ஆசையா ஃப்ளைட்ல போறதான் சார், நான் ஒரு தடவை கூட்டு போனோம் சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இப்ப பண்றது. அவங்க மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விருச்சிகராசி நண்பர்கள் அவங்க பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு ஹெல்த்துமே நல்லா முன்னேற்றத்துக்கு தைரியமா. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் விருச்சிக ராசி எல்லாம் டிக் போட்டுங்க, டபுள் டிக் போட்டுங்க. ஈஸியா நடக்கும், பெரிய கஷ்டமே இல்லாம நடக்கும். பையன் வெளியூர்ல இருந்து வருவான், வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. நல்ல குணம் படைத்த பையனா வருவான், நல்ல குணம் படைத்த பொண்ணா இருக்கும், 10 பேரை தாங்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கும். அப்படி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தைரியமா இருக்கலாம். நீட், ஐஐடி, சிவில்ஸ் போன்ற போட்டி தேர்வுகள் எந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு லெஃப்ட் ஹேண்ட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது ஹிந்தியில வந்து ஒரு கஹாவத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு நம்ம எப்படி வந்து சொல்ல வடைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பாய அத்கா காம அப்படிம்பாங்க. இவனுக்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல முடிப்பாண்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஈஸியான ஒரு சமாச்சாரமா இருக்கும். ஒரு உச்சபலத்துல பஞ்சமாஸ்தானத்துல சனி உட்காரும் போது கண்டிப்பாக 100% சக்சஸ். நம்ம எதிர்பார்க்கிற லெவலோட மெரிட்ல சீட்டு கிடைக்கும்னா யாராவது நம்புவீங்களா? இட் வில் ஹேப்பன் ஃபார் விருச்சிகம். இட் வில் ஹேப்பன். ஒன்னும் உங்களுக்கு நடக்கும், இல்லை உங்க குழந்தைகள் நடக்கும். ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய டைமிங், அதனால தைரியமா இருக்கலாம். அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா வேலையை விட்டுட்டு பெரிய வேலைக்கு போவாங்க. அதாவது இப்போ இருக்கிற வேலை வந்து ஒரு மீடியம் லெவல்ல ஒரு டீம் பிளேயர் மாதிரி இருக்கலாம். இனிமேல டீம் லீடர் ஆவாங்க. ஆனால் அது ஃபாரினா இருக்கும், நியூசிலாண்டா இருக்கும் கண்டிப்பா, இல்லையா ஹாலண்டா இருக்கும், ஸ்காட்லாண்டா இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள், மெயினா யூரோப்பியன் நேஷன்ஸ்ல நீங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால வேலையிலலாம் வந்து 100% ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதாவது உங்களுடைய ஆளுமையை நீங்க காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் விருச்சிகம். அதனால நீங்க ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? கன்ஃபார்மா பெண் குழந்தை பிறக்கும். செப்டம்பருக்கு அப்புறம்னா அது ஆண் குழந்தை பிறக்கும். விருச்சிகத்துக்கு செப்டம்பருக்குள்ளேயே ஃபேமிலி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மாட்டேங்க, ஒரே சொத்தம் தான், வேலை தான். பொதுவாகவே இவங்கெல்லாம் ஒர்க்கோஹாலிக், எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க்கோஹாலிக். ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அதை முடிக்காம இருக்க முடியாது. பைத்தியம் முடிச்சிடும் இவங்களுக்குலாம் ஆக்சுவலா. அது மாதிரி கரகரன்னு மைண்ட் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி எது பண்ணாலும் சரி. இன்னொன்னு விருச்சிகத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம், விருச்சிகத்தோட நெகட்டிவ்னு சொல்லலாம். மினிமம் ஒரு 5 பேரையே இவங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இவங்க லைஃப்ல. ஸ்டார்டிங் ஒரு 25 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருந்தா, சில பேருக்கு 18ல இருந்து ஆரம்பிக்கலாம், டில் டெத்து மினிமம் 5 பேரை அவங்க கண்டிப்பா பக்கத்துல இருந்து இவங்க பாத்துக்கிற மாதிரி ஒரு பேர்டனா தான். அதாவது பேர்டன் சொல்றதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துப்பாங்க. மற்றவங்களால முடியலனா கூட நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் விருச்சிகராசி நண்பர்களோட வீட்டுல பாத்தீங்கன்னா 8 குழந்தை 10 குழந்தை இருக்கும். நான் சொல்றது ஒரு ஜெனரேஷன் முன்னாடி சொல்றேன். அது இயல்பாவே நடக்கும். எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆள். மொத்தம் சொல்லணும்னா இவங்களை அடிமாடா யூஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. ஆனா இப்போ அது நடக்காது. நாட் ரைட் நோ. நீங்க தான் தலைமை. இட் வில் ஹேப்பன். சூப்பரா இருப்பீங்க. ஓகே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? மெயின் விஷயமா இந்த குருமான்கள் மகான்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம், அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வியாழக்கிழமை காத்தால அங்க இருக்கக்கூடிய ஜீவ நதிகள்ல குளிச்சுட்டு அந்த மகான்களை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அதே மாதிரி வேத பாடசாலைகள், அதாவது வேதம் கற்றுக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க, குழந்தைகள், அவங்களுக்கு அன்னதானத்துக்கு நீங்க பணம் கொடுக்கறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த தோஷத்தை அப்படியே குறைச்சிடும். ஏன்னா வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க நார்மலா படிக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த கலோக்கியெல்லாம் இருக்கக்கூடிய எஜுகேஷனோட வேதத்தை இருக்கக்கூடிய மூலம் என்னன்னா, நம்ம தர்மம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இதுதான் தர்மம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம். அதனால அந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள், மெயினா அன்னதானத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி. இல்லை அவங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராவது காசி, கயா, ராமேஸ்வரம் போறாங்க, பத்ரிநாத் போறாங்க, ஹரித்வார் போறாங்க, அண்ணாமலையாரை பார்க்க போறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் அதை வந்து கண்டிப்பா நீங்க பேர் பண்ணலாம். அவங்க டிக்கெட் போயிட்டு கொடுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப முடிஞ்சதுங்கிற பட்சத்துல. இல்லைன்னா இந்த மாதிரி நடைப்பயணமா போறாங்கல்ல கோவிலுக்கு, நான் இதுக்கு போறேன், அதுக்கு ஒரு காணிக்கை சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா அது பண்ணாலுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கும். அதனால தெரியுமா. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க வந்து உங்களுடைய ஆளுமையை காட்டக்கூடிய நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹாப்பியா இருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார்?
அதாவது ஒண்ணுதான், ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க கூடாது. அஷ்டமத்துல குரு உச்சம்னா யாரோ பண்ண குற்றத்துக்கு நம்ம போய் தண்டனை அணிவிக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன, இது உங்களால முடியாது, யாரோ பண்ணாங்க ஆனா நான் போய் பழி ஏத்துக்கிறேன், நான் போய் வந்து அவங்க சுமையை சேர்த்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுடைய பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் மாறலாம். நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். குழந்தைகள் பற்றி ரொம்ப ஜாஸ்தியா திங்க் பண்ணுவீங்க. இப்ப டைம் பீரியடுக்கு குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே போகலாம். மெயினா தனுசுல பிறந்திருந்தாங்கன்னா வேற ஊருக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. மறைவு ஸ்தானம் பரஸ்தானம்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்துல இருந்து வேற இடம், வேற ஊரு, வேற ஸ்டேட்டு அப்படி போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா காம்போஜ தேசாதிபதினு சொல்லுவோம். அப்போ கல்கட்டா மாதிரி இடங்கள், வெஸ்ட் பெங்கால் மாதிரி இடங்கள், அங்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்சா இந்த நார்த் இந்தியா பக்கம் நீங்க ஷிஃப்ட் ஆறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சந்தோஷமா போகலாம். ஆனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் ஒரு ப்ரொடக்டிவ் லைனில் ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், கிரச் ஆரம்பிக்கலாம், இந்த குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாம், பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய விஷயம் ஆரம்பிக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி, அதாவது பெரியவங்களை ஒரு ஹாலிடே ஹோம் மாதிரி, அது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வச்சு கொடுக்கும். மனசில் இருக்கிற சங்கடங்களை வெளியே ஓப்பனாக சொல்லி பழகணும். அந்த ப்ரெஷர் குக்கர் வெடிக்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் வச்சுக்க கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துலையுமே லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கணும். தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியடில் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பிபி ஷூட்டப் ஆகாமல், பிளாக்ஸ் வராமல், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ரெகுலராக வாக்கிங் பண்ணுறது, ரெகுலராக எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நல்லாயிருக்கும். இந்த டைமில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு வச்சுக்க கூடாதோ அந்த அளவுக்கு வச்சுக்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலையில நிறைய அவமானங்கள் பார்ப்பீங்க. சில பேருக்கு சம்பளம் வரதே கஷ்டம். அப்படி சம்பளமே வந்தா கூட மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல ஜென்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப பெருசா ஒரு இடத்துல நீங்க சம்பளம், ஒரு இடத்துல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும். விச் ஹேவ் டு டேக் கேர். மற்றபடி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வருஷம், ஆனால் பை தி எண்ட் ஆஃப் நவம்பருங்கும் போது ஒரு சில விஷயங்கள் மாறலாம். அது உங்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு சார்? பெற்றோர்களுக்கு ஒரு சவாலான நேரம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சொன்னோம், நம்ம எதிர்பார்க்காத ஆங்கிளில் சில பிரச்சனைகள் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஆகலாம். மெயினாக ஃபினான்ஸ் போய் பிளாக் ஆகலாம். யாருக்கையா பணம் கொடுத்து பிளாக் ஆகுறது, இல்லை ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துலேருந்து பணம் வராமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, கண்டிப்பாக ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதுதான் வந்து பார்த்துக்கணும். ஆனால் பசங்களை பற்றி ஒரு கவலை பயங்கரமாக இருந்துகிட்டே இருக்கும். என் பையன் என்கிட்ட பேசலை, என் பொண்ணு என்கிட்ட பேசலை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே சந்தோஷமாக இல்லை, நாங்களாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கவலை வந்து உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கான தீர்வு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பார்க்கணும், தாயாரை பார்க்கணும், சேவிக்கணும். வியாழக்கிழமை போகணும். அன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் யானை இருந்ததுன்னா அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் லவ் இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்து உச்சம் அடையும் போது நம்ம வேண்டான்னு சொன்னாலும் எப்போயோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க, லாஸ்ட்டில் இன்றைக்கி வந்து அவங்க வீட்டு முன்னாடி இருப்பாங்க. ஒரு கேள்விக்குறியாக மாறும். அப்போ உங்கள் எக்ஸிஸ்டிங் வாழ்க்கை என்ன ஆகுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய லீகல் காம்ப்ளிகேஷன், சில பேருக்கு மெமோலாம் வரும். அதனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது தான். ரெண்டாவது, மெமோ மட்டும் கிடையாது, நோட்டீஸும் வரும். லீகல் நோட்டீஸாக கூட இருக்கலாம். அதனால் ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட்டாக இருக்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் பரவாயில்ல. அவ்வளோதான். அதாவது யதார்த்தமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பிளான் பண்ணாமல் கடவுள் விட்ட கதையும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான். போட்டித் தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? இடம் மாறி படிக்கணும், வீடு மாறி படிக்கணும், ஸ்டேட்டு மாறி படிக்கணும். ஹாஸ்டலில் போய் படிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக வரும். ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தான் ஜாஸ்தி. அதாவது தேர்ட் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட்டிங்ல நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் தள்ளி கிடைக்கும். அவ்வளோதான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய விரயத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, இதெல்லாம் என்ன பண்ணும்னா பணத்துக்கு பஞ்சத்தை கொடுக்காது. பணம் ஃப்ளோ இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும். ஆனால் என்ன, நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சொத்துக்களை வந்து நம்ம ஒன்று பேங்க்ல அடமானம் வைக்கிறது, இப்படி வரப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியடில் புது விஷயங்கள்லாம் நீங்கள் ஜம்ப் அடிக்காமல் எக்ஸிஸ்டிங்கில் அப்படியே இருக்கிறது தான் நல்லது.
குழந்தை பாக்கியம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார்? அதாவது ஜனவரி 2027ங்கும் போது குழந்தை பிராப்தம் உண்டு. இந்த ஜூன்ல நீங்க அதுக்கான ஆயத்த பணிகள் நடக்கும். பட் ரியாலிட்டி வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாசம் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அது கண்டிப்பா உறுதியா நடக்கும். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் வீட்டுல அந்யோன்யம் இடிக்கிற மாதிரி இருக்கு. அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். ரெஸ்ட் ஆல் இஸ் ஃபைன். தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் போகணும், தாயாரை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும், அதுக்கப்புறம் யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அமேசிங்கான ஒரு சேஞ்ச் நடக்கும். ரொம்ப வந்து பசங்களை வந்து மிரட்டி உருட்டிலாம் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா மற்றவங்க யார் சொன்னால் பசங்க கேட்பாங்களோ அவங்ககிட்ட வச்சு சொல்ல வைக்கிறது பெட்டராக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமா. அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க சார்? தூள் கலப்போம். அதாவது உண்மையாகவே ரொம்ப ஒரு அருமையான ஒரு பெயர்ச்சின்னு சொன்னால் ஒரு 2-3 ராசிகளுக்கு சொல்லியிருந்தேன். அதில் மகரமும் ஒன்று. ஏன்னு கேட்டால் குருவுடைய டைரக்டான பார்வை பலன் உங்களுக்கு உண்டு. அதில் வந்து மகரத்துக்கு டைரக்டியே பார்வை கொடுக்குதுங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு உடம்பு ஃபிட் ஆகும், மனசு நல்லா இருக்கும், தேவையில்லாத மனக்கவலைகள் தீரும், கால் வலி, உடம்பு வலி, தலைவலி, இந்த பலவிதமான வலிகள், டென்ஷன்லேருந்து கிளியர் ஆவீங்க, குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணம் ஏற்படும், வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த புது தொழில், உத்தியோகம், வியாபாரம் தொடங்குவதற்கான வேலை காலம் வந்தாச்சு. நிறைய பேர் கடன் தீரும். எந்த விதத்துலையா நம்ம செட்டில் ஆகணுங்கிற நிலைமையில லாபஸ்தானத்துக்கே குரு பார்வைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராம ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, எதிர்பாராம ஒரு ப்ரமோஷன் ஆர்டரு, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது கண்டிப்பாக நடக்கும். நான் பார்க்கறது என்னன்னா, இவ்வளோ நாள் இல்லாத மரியாதை இப்போ தேடி வரும். எங்கே போனாலும் வந்து உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு காசு பணத்துக்கு யோகம் 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 யோகம். காசு பணம் ஃப்ளோ வந்து செம்மையா இருக்கும். ஆனால் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய வயிறு பகுதி, அடிவேறு, கழிவுகள் போகக்கூடிய பகுதி, யூசோஃபெகஸ் கெனால்லேருந்து கீழே இறங்கக்கூடிய டைமிங்ஸ் கொஞ்சம் சரியில்லை. அதே மாதிரி மலக்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், மெயினாக பெண்களுக்கு கர்ப்பப்பை, அதில் வந்து ஏதாவது சின்ன ஒரு ஃபைப்ராய்டு, கட்டி மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் தாராளமாக நீங்களே முடிவெடுத்து பண்ணுறது கரெக்டு. வேறு யார்கிட்ட கேட்டிங்கன்னா தப்பாக சொல்லுவாங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால் இந்த டைம் பீரியடில் நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டு, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் கரெக்டு, நீங்கள் உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை. மனசார நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதும். மகர ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க? தூள் கலப்போம். அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் கூடிய குரு பார்வைங்கிறது உங்கள் வீட்டில் சுபகாரியம், நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் இவ்வளோ நாளாக ஒரு மனசில் ஒரு சின்ன விரக்தி, ஒரு சின்ன கோபம், சின்ன ஒரு மனசில் வருத்தம், இது எல்லாமே உங்கள் பெரியவங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதனால் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும், பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? பொதுவாக ராசி லக்னத்துக்கே குரு பார்க்கறதுனால அதிகமான மேரேஜ் யாருக்கு நடக்கும்னா மகரத்துக்கு நடக்கும். அதாவது அதிகமான மேரேஜ் சொல்றது ஒரு மகர ராசிக்கும் ஒரு கல்யாணம் ஆகும். எல்லாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த குரு பார்வை இருக்கனால மோஸ்ட்லி அதிகமான கல்யாணங்கள் எந்த ராசிக்கு நடக்கும் அப்படி போடலாம், ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா மகரத்துக்கு நம்பர் 1ல இருக்கும். ஏன்னா நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்வைங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி நடக்காமல் இருக்கிறது இப்போ நடக்கும். இவ்வளோ நாள் வெயிட்டிங் லிஸ்ட் சார் அப்படின்னு சொன்னால் இப்போ கன்ஃபார்ம், பர்த் கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, டிக்கெட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வருவாங்க. நினைக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வருமானமும் சேர்ந்து வரும். அதனால கொஞ்சம் மலமலான்னு இருப்பீங்க பாக்குறதுக்கு. போட்டி தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? இன்னொன்னுமா, நம்ம எதிர்பார்க்கறதோட லக்கு ஃபேவர் பண்ணும்போது டக்குன்னு சில விஷயங்கள் நடந்துரும். அந்த மாதிரி இவங்களுக்கு மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பா மெடிசன், இன்ஜினியரிங் இதெல்லாம் சாதாரணமா பண்ணுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுறா அப்படின்னு சொல்ல பையன் கூட ஜூனுக்கு அப்புறம் வர ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா பாசிட்டிவ். எத்தனை பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. நான் சொல்றது இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இந்த டேட்ல ரிலீஸ் பண்ற டேட்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கணும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னா உறுதியா சொல்றேன் நீங்க பாஸ், உறுதியா சொல்றேன் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு ஷோரா கிடைக்கும், தைரியமா இருக்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்க? ஒண்ணுமா, இந்த குரு வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த மட்டும் டிசைட் பண்ண மாட்டோம். ராகு உட்கார்ந்துருக்கிற இடமா குடும்பஸ்தானம். அதனால கண்டிப்பா ஃபேமிலியை விட்டு நீங்க பிரிஞ்சு வெளியே போற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். இது ஒரு டெம்பரவரி. நான் சொல்றது 8 மாசம் 9 மாசத்துக்கு மட்டும் உங்க ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க, நீங்க வெளியூர் போய் வேலை செய்யற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம். அதனால உங்களுக்கு அந்த வெளியூர் பிராப்தம்ங்கிறது கண்டிப்பா உண்டு, வெளிநாடு பிராப்தம் உண்டு. அது வந்தும்போது டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுங்க. அது ஜூனுக்கு அப்புறம் வரும். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க.
குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? ஒண்ணுதான். இப்ப சுச்சுவேஷனுக்கு 2ஆம் குழந்தை பாக்கியம் அதிகமா இருக்கு. முதல் குழந்தையோட 2ஆம் குழந்தை அப்படி சொல்லலாம். இல்ல முதல் குழந்தைக்கு தான் ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய ஜூன் மாசத்துல இருந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அது மோஸ்ட்லி அவங்க ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. உங்க அதாவது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் மாதிரி இருப்பாங்க. அந்த சாயல் வந்து அப்படி இருக்கும்னு சொல்லலாம். அதனால நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, தைரியமா இருக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க சார். அதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? ஒண்ணுதாம்மா, குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குலதெய்வ வழிபாடு வந்து எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். உங்க குலதெய்வத்துக்கு வந்து மெயினா சனிக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம் பீரியட்ல போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது. 5 வகையான பழங்கள், ஆப்பிள் போடலாம், அதே மாதிரி கோவா, நான் சொல்றது கொய்யாப்பழம், வாழைப்பழம், அதில் செவ்வாழையாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஆரஞ்சு பழம், அதே மாதிரி திராட்சை பழம். இந்த 5 வகையான பழங்களை நம்ம பெருமாளுக்கு இல்லை உங்களுடைய குலதெய்வத்துக்கு நம்ம செலுத்திட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் ஒன்று சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கோ அங்கே வர்றவங்களுக்கோ நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. சார், இந்த குரு பெயர்ச்சி கும்பராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார்? கும்பராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் சொன்னா கூட்டு மரண தோஷம்னு சொல்லலாம். அந்த கூட்டு மரண தோஷத்திலிருந்து வெளியே வருவீங்க. மரண பயம்னு சொல்லலாம். இன்னைக்கு டேட் இருப்பேனா நாளைக்கு போயிடுவேனா, ஏன்னா ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க, நான் பாட்டுக்கு வண்டியில் போகும்போது இடிச்சு ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டானே என்ன பண்ணுறது, தேவையில்லாத எனக்கு கேன்சர் வந்துட்டா நான் என்ன பண்ணுறது, ஏதாவது கொஞ்சமாக நம்மளாம் சேர்த்து வச்சுருக்கோமா, இந்த மாதிரி ஓவர் திங்கிங். ரொம்ப வந்து எந்திரிச்சா ஓவர் திங்கிங், டீ சாப்பிட்டா ஓவர் திங்கிங், நடந்து போனால் ஓவர் திங்கிங், உட்காந்தா ஓவர் திங்கிங். இந்த மாதிரி இந்த குரு கன்ஜங்ஷன் வந்து ராகு கன்ஜங்ஷனில் இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து நிம்மதி கிடையாது. ஆனால் அந்த குரு மாறுறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஓவர் திங்கிங் இருக்காது, தைரியம், அசட்டு தைரியம், வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராகு மட்டும்தான் இருக்கான், அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய குரு இல்லை இப்போ, புரியுதா? அந்த குரு என்ன பண்ணுறான், உங்கள் ராகு ராசி லக்னத்தில் இருக்கிற ராகுவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றார் என்றால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவியோடைய கர்ப்பப்பை, கணவனுடைய அடிவயிறு, அதில் கட்டி, கொழுப்பு கட்டி, பேக்கு, லோவர் பேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். சித்தி அல்லது அத்தையுடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கடன்காரன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான், நோட்டீஸ் வரும். ஆனால் இதெல்லாம் லீகலாக நீங்கள் காம்ப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் லீகலாக நீங்கள் எதிர்கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிற மாதிரி வரும். ஆனால் என்ன விஷயம்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை இருக்கிறது யோகம். ஏன் யோகம்? நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நடத்தி முடிப்பீங்க. கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நடக்காமல் போயிருக்கோம். வீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா கரைச்சி ஊற்றிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்கும், இந்த குருவுடைய பார்வை பலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முக்கியமான இடம்னு சொல்றதே விரயஸ்தானம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 2ஆம் இடம். இந்த மாதிரி இடங்கள் கமர்ஷியல் பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு எல்லாமே குருவுடைய பார்வை பலன் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. எல்லாமே வந்து நேர்மையா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. வயிறு தான் ஜீரண கோளாறுல பிரச்சனை வரும். வயிறு வந்து செரிமானம் ஆகாது, கொழுப்பு நிறைய வந்து வயிற்றுல ஃபேட் அக்யூமுலேஷன் ஏற்படும். அதை மட்டும்தான் பார்த்துரும். ஆனால் என்ன நடக்கும், விரயத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால கடன் தீரும். நிறைய பேருக்கு நோய் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்ததுன்னா ஓரளவுக்கு கம்மியாகும், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்மியாகும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். தொழில், வேலை, உத்தியோகம், முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே பட்டைய கலப்போம். ஏன்னா குருவுடைய பார்வை பலன் இருக்கிறதுனால விரயத்துக்கும் இருக்கும். அதில் வேற ஏதாவது வேலை மாறணும்னா மாறலாம். ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேடும். மெயினாக நான் பார்க்கறது அட்வொகேட்ஸ்க்கு தூள் கலப்புது, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தூள் கலப்புது, பேங்கிங் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆசிரியர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அப்போ என்ன, பஞ்சமஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு கொஞ்சம் இடிபடுது. அப்போ கையில் பணப்பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். 2வது, உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கே குரு பார்வை இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அது பத்துமான்னு தெரியாது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது 1 லட்சம், வர்றது 60,000 70,000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் உங்களுக்கு பொதுவாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சின்னதாக கொழுப்பு எடுத்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லி முடிச்சோன்னா அங்கேருந்து நோட்டீஸ் வரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம்.
அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரொம்ப அதிகமான ஃபேட் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல. மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது, நல்லா இருப்பீங்க. கும்பராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? பகை 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 பகை, எங்க போனாலும் பகை தான். என்ன நிலைமைன்னா 6ஆம் இடத்த குருன்னா நான் சொல்றதை நீ கேளுன்னு நான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க. முடியாது, நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி பெற்றோர்கள்கிட்ட நீங்க சொல்வீங்க. நீயா நானாங்கிற போட்டி தான். அதனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. இன்ஃபேக்ட் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்க பசங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது, உங்க பசங்களுக்கு டைம் சரியில்லைன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது. அவ்வளவுதான், அதை மட்டும் பார்த்து. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ரொம்ப கவனமா இருக்கணும். போன தமிழ் புத்தாண்டு பலன்கள் நான் சொல்லியிருந்தேன். ஜூனுக்கு முன்னாடினா கல்யாணம் கன்ஃபார்ம், ஜூனுக்கு அப்புறம்னா கழட்டி விட்டு போயிடுவாங்க, ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி. கும்பராசி நண்பர்கள் ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க இல்லை ஒரு பையனை லவ் பண்றீங்கன்னா ஜூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ எனக்கு தகுதியானவன் இல்லை, எங்க ஃபேமிலிக்கு நீ தகுதி இல்லை. இப்போ வரைக்கும் லவ் பண்ற வரைக்கும் தெரிஞ்சுதா? அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு ஏன் பேசுறேன்னு நீங்க திருப்பி கேட்பீங்க. அதுதான் பிரச்சனையா மாறும். என்னன்னா இதெல்லாம் இப்போ சுச்சுவேஷனுக்கு கல்யாணத்துக்குரிய பிராப்தம் ரொம்ப கம்மி தான். லக்னம் ஒருவேளை வேறையா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஆஃப்டர் செப்டம்பர் திங்ஸ் ஆர் வெரி குட். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போறது, விட்டு கொடுத்து போறதுங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நீட், ஐஐடி அண்ட் சிவில் எக்ஸாம்ஸ் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? அதெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும். ஏன்னா குரு உச்சஸ்தானம் பெறும்போது கண்டிப்பா இவங்க ரொம்ப நல்ல ஸ்கோர்ல பாஸ் ஆவாங்க. போட்டி தேர்வுனாவே 6ஆம் இடம். அதுல 6ஆம் இடத்துக்குள்ள குரு உச்சபலம் பெறும் பொழுது இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் உண்டு. அதான் இந்த கும்பம் நான் லிஸ்ட்ல சொல்லியிருந்தேன். அதனால கும்பராசி நண்பர்கள் கண்டிப்பா இந்த தேர்வுகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. அது ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு மெரிட்லயே உங்களுக்கு சீட் எல்லாம் கிடைக்கும். ஆனா அங்க ஹாஸ்டல்ல போய் படிக்கிற மாதிரி வரலாம், ஃபேமிலி விட்டு பிரிகிற மாதிரி ஹாஸ்டல்ல போய் படிக்கிற மாதிரி வரலாம். ஆனா ஒரு முன்னேற்ற பாதையை போகும்போது சில விஷயங்கள் பிரிவு நல்லதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பட் கண்டிப்பா நீங்க பெரிய அளவுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க, தைரியமா. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? கமர்ஷியலி வெரி குட். ஜாப், நீங்க சொல்லக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை முன்னேற்றம், ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனியா கையில கொடுக்கறது, ஃபினான்ஸை ஃபுல்லா கையில கொடுத்து பார்த்துக்க சொல்றது, நிர்வாகம் பார்க்க சொல்றது, சைனிங் அத்தாரிட்டியா, இது எல்லாம் நடக்கும் எக்ஸப்ட் ஃபேமிலி. அப்போ ஃபேமிலி கிட்ட ஒரு 8 months 9 months இல்லை ஒரு வருஷம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க. உங்க முன்னேற்ற பாதையை அதை தடுக்காம இருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் வீட்டுல தகராறு தான் கொடுக்கும். வீட்டுல கண்டிப்பா நானா நீனா பாதி பேருக்கு ஓசிடி ப்ராப்ளம்ங்க. இது இங்கதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில ரூலா பேசி கொள்ளுவீங்க. குருன்னா ரூல்ஸ். ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால கொஞ்சம் அந்யோன்யத்தை கெடுக்காம பாத்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? ஆஃப்டர் செப்டம்பர் தான் குழந்தை பாக்கியம். அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க, உடம்பு குறைக்கணும், ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, இல்லைன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பையனுக்கு பார்க்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. ஆஃப்டர் செப்டம்பர் கண்டிப்பாக உண்டு. நெக்ஸ்ட் இயர் February Marchல கண்டிப்பாக குழந்தை இருக்கும், தெரியுமா? கும்பராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? சரி, முதல் விஷயம் ஹெல்த் நான் பார்த்துக்கணும்னு சொன்னேன். செரிமான கோளாறு, ஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடியது மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு வியாழக்கிழமை காத்தால வஸ்திரதானம், அதாவது வேஷ்டி அங்க வஸ்திரமும் அம்மனுக்கு மஞ்சள் கலர் ஒரு புடவையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இந்த ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல பரக்கூடிய அந்த பாதிப்புகள் குறையும், நீங்க நல்லா இருப்பீங்க, தெரியுமா? சார், அடுத்ததா மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் விமோச்சன காலம்னு சொல்லலாம், நரகத்திலிருந்து வெளிவரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். சனியோடைய குரூர பார்வை பிடியிலிருந்து, ஜென்ம சனியோடைய இறுக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய காலமாக கண்டிப்பா நான் பார்க்குறேன். சனிக்கு இங்க வேற ஆப்ஷனே கிடையாது, ரிலீஸ் பண்ணியே ஆகணும். கோர்ட்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி நீங்க போய் பெயில் அப்ளிகேஷன் போடுறீங்க. ஜட்ஜு உங்களை பார்த்தோன்னே இவெல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி பெயில் அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி ஓகே ஆர்டர் பாஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா உடனே பெயில் கிடச்சிரும், அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ மீனராசி நண்பர்களுக்கு. எல்லா தண்டனைகளும் கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம். எல்லா கடனுமே க்ளோஸ் ஆகும். எதிர்பார்க்கவே மாட்டோம், ஜம்முன்னு இந்த கடல் பக்கத்துல அருமையான வீடு அமையும். ஈசிஆர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில பேர் லேண்டு வாங்குவாங்க. சில பேர் காவேரி நதி தீரத்துல அருமையான ஒரு லேண்டு, சில பேர் பண்ணை வீடுகள், இந்த மாதிரிலாம் அமையும். சில பேருக்கு பசங்களுக்கு ஜம்முன்னு காலேஜ் சீட்டு கிடைக்கும். 100% குழந்தை பிராப்தம் மிக அதிகமாக ஆகக்கூடிய ராசிகள்ல மீனராசி. யாருக்கிட்ட அதிகமாக குழந்தை பிறக்கணும்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த வருஷம் அதிகமாக நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பிளட்டு அந்த டெலிவரி ஆகிற ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ன ராசின்னு கேட்டால் மீனராசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ மீனராசி நண்பர்களுக்கு நிறைய கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், டிராவலு, இன்ப சுற்றுலா, ஆடம்பர சுற்றுலா என்ன வேணுமோ அது நடக்கும். திவ்யமான டைமிங். அதாவது இந்த டைம் பீரியட்ல உங்க பசங்களுக்கு சரியான யோகம். உங்க பசங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுவும் மீனத்துல பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளா இருந்தீங்கன்னா உங்க ஆட்டம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம், நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் வேற மாதிரி இருந்திருப்பீங்க, இனிமேல வேற மாதிரி இருப்பீங்க. நான் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். ஏதாவது பஞ்சமஸ்தானத்துல குரு இருந்து பாக்கியமா பார்வை கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். என்ன சொல்றாங்க, அரியணையை ஏறக்கூடிய காலமாக மீனராசி நண்பர்களுக்கு நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி. அதே மாதிரி மீனத்துல பிறந்து யாராவது கலை, இலக்கியம், இந்த ஃபிலிமு, ட்ராமா இந்த மாதிரி சினிமாலலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அவார்ட்லாம் வரும். ரொம்ப பெரிய அவார்டு. அதே மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி மாதிரி கேரக்டர், சிவகாமி தேவி மாதிரி கேரக்டர், அந்த மாதிரி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அயல்நாட்டு வாசம், வெளியூர் வாசம், வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், குழந்தை பிராப்தம் தள்ளி போயின்றதுன்னா குழந்தை பிராப்தம் கண்டிப்பா ஆயிடும். அதே மாதிரி உடம்பு ரொம்ப படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னா இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி சரியாயிடும். ஆனா என்ன பார்த்துக்கணும், மீனத்துல பிறந்தவங்களுக்கு ஹார்ட், குழாய் பிளாக், பிளட் வெசல்ஸ் பிளாக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரக்கான வாய்ப்புகள். அது மே மாசத்துலேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். இந்த டைம் பீரியடுக்கு நல்லா வாக் பண்றது, இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியட்ல தான் அது பாதிப்புகள் கொடுக்குங்கிற நேரமே இருக்கு. ஆக்சுவலாக சொன்னோம், மீனத்துக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ஃபுல்லாக காலி ஆயிடும். மீனத்துக்கு டிப்ரெஷனே கிடையாது, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்ஃபேக்ட் இயற்கையே நமக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மீனத்துக்கு ஒரு நல்ல டைம்னு சொல்ல வரலாம். ரெண்டாவது, பாக்கியத்துக்குரிய பார்வைங்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டத்து பார்வை. அது கடவுளே உங்களை பார்க்குற மாதிரி, உனக்கு என்ன வேணும் இந்த எடுத்துக்கப்போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, இன்னும் உனக்கு என்ன வரன் வேண்டும் அப்படின்லாம் பழைய ட்ராமேட்டிக்காக பார்ப்போம். அந்த மாதிரி கடவுளே உங்களுக்கு கேட்குறான். இப்போ அந்த பிரகஸ்பதியே உங்களை கேட்குறான். அப்போ உங்களுக்கு அது உச்சபலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் கையில் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் நீ காலையில சங்கல்பம் பண்ணு, சோ கால்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணு, நடந்துரும் அப்படின்னா நடந்துரும். அந்த அளவுக்கு டைம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம், கூட்டணியில ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், என் ஃப்ரெண்டில் இப்போ வந்தான் சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு, தைரியமா பண்ணலாம். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் பண்ணலாம், பண்ணை வியாபாரம் பண்ணலாம், அதே மாதிரி பெட்ரோல் பங்க் வைக்கலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வியாபாரம், காய்கறி எக்ஸ்போர்ட்டு, பலரசங்கள் எக்ஸ்போர்ட்டு, கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமா இருந்தாலும் நீங்கள் பேக்கேஜ்டு ஃபுட் மாதிரி பண்ணி பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம், ஜெயிக்கலாம். மலர்கள், நான் சொல்றது பூ எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் மீனராசி நண்பர்களுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், அடுத்த ஒரு வருஷம் மதுரை பெரிய அளவுக்கு பேசப்படும். மதுரை மல்லியை பற்றி பயங்கரமாக சான்றிதழ்லாம் கொடுத்து அது பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போய் பல நாட்டுக்கு பண்ணுவாங்க. அது மெயினாக மீனராசி நண்பர்கள் பல பேர் அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய தருணமாக காலமாக நான் பார்க்குறேன். மெயினாக பெரிய சந்தோஷத்தை, மனசில் ஆனந்தத்தை, ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத, முகத்தில் அப்படியே மலர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு தங்கமான டைமிங்னா மீனத்துக்கு உறுதி அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட பாயிண்ட். சூப்பர். மீன ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? அருமையான நேரம்மா. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ராசி லக்னத்துல சனி உட்காந்துருக்கேன். இப்போதைக்கு மீனராசி நண்பர்களுடைய வீட்டில் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. மீனராசியில் ஒரு பையன் இருந்தான்னா அவங்க அம்மா அப்பாவை அந்த பையன் தான் பார்த்துப்பான். பொண்ணு இருந்துன்னா அந்த பொண்ணு தான் அம்மா அப்பாவை பார்த்துக்கும். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய மாரல் சப்போர்ட், அவங்களுடைய அட்ஜஸ்டபிள் நேச்சர் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனால பெற்றோர்களுக்கு ஹெல்த்தில் எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்கும், நல்லா இருப்பாங்க, தைரியமா இருக்கும். மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லலாம். நான் கண்ணில் பார்க்குறேன்னா நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி அவங்க அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி கல்யாணம் கெட்டி மேலக்கூடிய ஒரு குரு பார்வை வந்தால் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பார்வை இருக்கு, அதனால கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய டைமிங் இப்போ ஓடிட்டு இருக்கு. அதனால மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டி கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி ஃபேமிலியில் குழந்தை பிராப்தம் ஆகலைன்னா குழந்தை பிராப்தம் ஆகக்கூடிய பாக்கியமும் இருக்கு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைமிங்னு சொல்லி இப்போ சொல்லலாமா. அதே மாதிரி ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி வேணும். ஜெயிக்கணும்னா அவனுக்கு மூளை பயங்கரமாக வேலை செய்யும். ஜெயிக்கணும்னா அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கணும். அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது மீனத்துக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கிறது மீனத்துக்கு. ரெண்டாவது, மீன ராசியில பிறந்தவங்களோட வீட்டில் அந்த பிறக்கிற குழந்தை மகானா இருக்கும். ஏதோ ஒரு ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கும். ஒன்று அவன் மெடிசனில் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லையா லாயரில் அந்த அட்வொகேட் ஃபீல்டில் அவன் ரொம்ப பெரிய ஆளாக வரலாம்,
இல்லை அவன் வந்து கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் போகிறான்னா அது ரொம்ப பெரிய பண்டிதனாக வரலாம், அயல்நாட்டுக்கு போகிறான்னா அங்கே போய் அவன் ராஜா மாறலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவேன். போட்டித் தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் சார்? அதாவது சாதகம்ங்கிறதே லக்கு தான். ஆக்சுவலாக அந்த லக்கு இவங்களுக்கு ஃபேவர் ஆகுதுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கோர் வந்து ஹையஸ்ட் லெவலில் வரும், மெரிட்டில் கண்டிப்பாக அடிப்பாங்க. மோஸ்ட்லி வெளியூராக இருக்கும், ஆந்திராவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால போட்டித் தேர்வுகள் இன் யூனிஃபார்ம் நீட்டாக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஐஐடி ஜேஇயாக இருந்தாலும் சரி, இல்லை சிஏ படிக்கிறீங்க அதுக்கான எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப அதிகம். கண்டிப்பாக நடக்கும், தெரியுமா இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்க சார்? முதல் விஷயம், நிறைய பேர் கன்சல்டண்ட்டாக மாறுவாங்கம்மா. மீனத்தில் பிறந்த பல பேர் இருக்கிற வேலையை விட்டு நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன் வரும். அதே மாதிரி சில பேர் வந்து நான் அதுலேயே இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பாஸுக்கும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்டப் ஆகும், நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சுமூகமான உறவுன்னு சொல்லுவாங்க கலீக்ஸ்குள்ள, அது வந்து போட்டி இல்லாமல் சண்டை இல்லாமல் எல்லாருமே உங்களை ஆதரவு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் உங்களுக்கு இருக்கும். ஸோ மோரலஸ் வந்து மீனத்துக்கு ஒரு அருமையான டைமிங். மறுபடியும் இந்த மாதிரி டைமிங் வராது. கன்னிக்கு எப்படி இந்த மாதிரி டைமிங் வராதுன்னு சொல்லணும், அதே மாதிரி மீனத்துக்கு இந்த மாதிரி டைமிங் வராது. அதனால இப்போ கடவுளே எங்க கூட இருக்கான், அந்த ஆண்டவனே எங்க கூட இருக்காண்டாங்கிற மாதிரி மீனத்துக்கு ரொம்ப, அதாவது தெய்வ அனுகிரகத்தோட மெயின் உங்க தைரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க மனசுக்கு ஒரு பலம் கிடைக்கும், உங்களுக்குன்னு மரியாதை கிடைக்கும். அதை கரெக்டாக நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்க எல்லாமே நடக்கும், தெரியுமா இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்குங்க சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஜாதகத்தின் நான் சொல்ற மாதிரி கொழுப்பு கட்டிகள் வர்றது, இல்லை ஹார்ட்ஸில் பிளாக் கொடுக்கறது, இல்லை பிளட் வெசல்ஸில் ப்ராப்ளம், இல்லை குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் விளையாடுறது, அடிக்கடி சைனஸ் இந்த தொல்லைகள்லாம் கொடுக்குது, சளி தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் வரும் பசங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் திருப்பரங்குன்றம் அந்த முருகப்பெருமானை கொண்டு போய் மஞ்சள் பூ அது எந்த அளவுக்கு சாத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லை முடியலன்னா வியாழக்கிழமை காத்தால போய் மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் போய் சாத்திட்டு வந்தீங்கன்னாவே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுவாமி அதுவும் முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் ஓயக்கூடிய அற்புதமான தருணம், நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மீன ராசி நேயர்களுக்கு வந்து கடவுளே கூட இருக்கிற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்பவே டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசினருக்கும் ரொம்பவே நல்லபடியா அமைஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இவ்வளோ விரிவா இந்த பலன்களை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க சார், அதுக்காக ரொம்ப நன்றி. சந்தோஷமா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.